நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் எ கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஃப்ரம் பிக் பேங் டு நவ். வாசிப்பது நான் உங்கள் மீனா கணேசன். எபிசோட் 1. நத்திங் கம்ஸ் ஃப்ரம் நத்திங் அப்படிங்கிற வாக்கியம் இப்ப நாம பார்க்க போற இந்த பதிவுக்கு ரொம்பவே பொருந்தும்னு சொல்லலாம். அப்படி எந்த பதிவை பத்தி பார்க்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? பல நூற்றாண்டுகளுக்கும் மேல தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள் அவங்களுடைய அறிவியல் ஆராய்ச்சியில இன்னமும் கேட்டுட்டு இருக்கிற, கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னும் சொல்ல போனா நம்மள உருவாக்கின இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு பெரு வெடிப்புல இருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பல விஞ்ஞானிகள் அவங்களுடைய ஆராய்ச்சியில சொல்லிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பிரபஞ்சம் எப்ப உருவாச்சு, எப்படி உருவாச்சு, அது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு எல்லையற்ற இடமா எப்படி வந்துச்சு, இன்னும் போக போக இந்த பிரபஞ்சம் என்ன ஆகும், இந்த மாதிரியான இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகள் இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஆனா இந்த கேள்விகள் எல்லாமே ஆரம்ப காலத்துல இருந்தே பல தத்துவவாதிகள், விஞ்ஞானிகளுக்கு வந்ததுனாலேயே சில சுவாரஸ்யமான ஆராய்ச்சிகளும் அதனுடைய கோட்பாடுகளும் வர்றதுக்கு வழிவகுச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு விஞ்ஞானிகள், வானியலாளர்கள், அண்டவியலாளர்கள் இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒருமித்த கருத்து என்னன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு பெரு வெடிப்புல இருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுதான். இது ஒரு சின்ன புள்ளியில இருந்து பெரும்பான்மையான பொருட்களை, அதாவது நட்சத்திரங்கள், கோள்கள், கிரகங்களை உருவாக்குனது மட்டும் இல்லாம இன்னமும் விரிவடைஞ்சுகிட்டே வருதுங்கிறதுதான். இப்படி ஒவ்வொரு நாளும் விரிவடைஞ்சிட்டே இருக்கிற நம்ம பிரபஞ்சம் நம்ம ஆராய்ச்சியாளர்களை, விஞ்ஞானிகளை பிரமிக்க வச்சது. இதுதான் நம்மளுடைய அறிவியலாளர்களால இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிற இயற்பியல் விதிகளையும் உருவாக்க காரணமா இருந்துச்சு. இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு நிறைய தியரிகள் இருந்தாலுமே எல்லாராலையும் நம்பப்படுற, ஒத்துக்க கூடிய தியரி எதுனா அதுதான் பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரிங்கிறது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிறத பத்தின ஒரு பிரபலமான கோட்பாடு. பிக் பேங் தியரிங்கிறது இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு பெரு வெடிப்புல இருந்து தான் உருவாச்சுன்னு சொல்லுது. இது நம்மளுடைய பிரபஞ்சம் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு வருஷமா இந்த பிரபஞ்சம் இருக்குங்கிறத விவரிக்கிற ஒரு மாடலா தான் இருக்கு. இந்த கோட்பாடு படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி விண்வெளியில வேற எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சின்ன புள்ளி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த புள்ளி சிங்குலாரிட்டி பாயிண்ட்னு சொல்லப்படுது. இந்த புள்ளி தான் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம் உருவாக காரணமா இருந்துச்சு. இந்த கோட்பாட்டுடைய அடிப்படைகள் எல்லாமே ரொம்பவே சுலபமானது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பிக் பேங் தியரி இந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்ல இருந்து இப்ப இருக்கிற பிரபஞ்சம் சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சுன்னு சொல்லுது. பொதுவா 2 விதமான மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கு. அது என்னன்னா, சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிக் பேங் தியரி சிங்குலாரிட்டி பாயிண்ட்ல வெடிச்சு சிதறி அங்கிருந்து வெளிவந்த எனர்ஜி தான் இந்த பிரபஞ்சம் உருவாக ஒரு அடிப்படையா அமைஞ்சு, அங்கிருந்து நமக்கு ஒவ்வொரு அணு, ஹைட்ரஜன், ஹீலியம் துகள்கள்னு ஒவ்வொரு பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற வகையில இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிக் பேங்ல எந்த ஒரு வெடிப்பும் நடக்கல, அந்த சின்ன புள்ளி தான் விரிவடைஞ்சு இந்த மிகப்பெரிய பிரபஞ்சமே உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு அணு உருவாகுற மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி வேற ஒரு அணு உருவாகுது. இப்படி எல்லா இடத்துலயும் சமமான ஆட்டம் உருவாகுது. இப்படித்தான் எல்லா இடத்துலயும் சமமான மூலக்கூறுகள் உருவாச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் வாதாடினாங்க. 1965ல காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி கதிர்வீச்சின் கண்டுபிடிப்பு மற்றும் உறுதிப்படுத்தல் இந்த பிரபஞ்சத்தோட தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் சிறந்த கோட்பாடா பிக் பேங்க பாதுகாத்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பெரு வெடிப்புல நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, நம்ம பிரபஞ்சத்துக்கான நீண்ட கால கணிப்புகளை பத்தி இந்த கோட்பாடு என்ன சொல்லுது? இந்த பிரபலமான கோட்பாடு நம்ம பிரபஞ்சத்தோட தோற்றத்தை விளக்குது. பொதுவா சொல்லுவாங்க, ஆற்றல ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் வேற எதுவுமே இல்லாதப்போ ஒரு அதிர்வுறும் வெடிப்போட தொடங்குச்சுன்னு நம்பப்படுது. இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு அணு அளவு இடத்துலதான் குவிஞ்சிருந்துச்சு. ஒரு சின்ன அளவு அணுல இருந்துதான் மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அளவுல விரிவடைஞ்சுகிட்டே இருக்கு. இத பத்தின இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இனி வரப்போற ஒவ்வொரு எபிசோட்ஸ்லயும் மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 2, ஆரம்ப கால பிரபஞ்சம். போன எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு சின்ன புள்ளியில இருந்துதான் உருவாச்சு. பிக் பேங் தியரி தான் நம்மளுடைய பிரபஞ்சம் ஒரு சின்ன புள்ளியில இருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அத பத்தி விரிவா இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த தியரி நம்மளுடைய காஸ்மலாஜிக்கல் மாடலை பத்தி தான் விரிவா சொல்லுது. இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த நிலை வரைக்கும் விரிவடைஞ்சிருக்குங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு மாடலா தான் இருக்கு. வானியல், இயற்பியல் வல்லுநர்கள் ஒரு சின்ன புள்ளி ஒரு பெரிய அளவுல வெடிச்சு ஒரு பெரிய பெரு வெடிப்ப, அதாவது ஒரு பெரிய அதிர்வு ஒலியை ஏற்படுத்துதுன்னு நம்புறாங்க. இதன் விளைவா உருவாக்கப்பட்ட பொருள் எல்லா திசைகள்லயுமே சிதறி நட்சத்திரங்கள், விண்மீன்கள், திரள்கள் மற்றும் கிரகங்களை உருவாக்குது. அதாவது ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ். பால்வெளி, அதாவது மில்கி வேன்னு சொல்லப்படுற நம்மளுடைய விண்மீன் மண்டலம், அதாவது நம்மளுடைய கேலக்சி மட்டும் இந்த விண்வெளியில இல்லங்கிறத நிரூபிக்கிற வகையில இந்த பிக் பேங் தியரி இன்னைக்கு பிரபஞ்சத்துல பில்லியன் கணக்கான விண்மீன் திரள்கள் இருக்குங்கிறத நம்ப வைக்குது. இந்த கோட்பாடு படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி விண்வெளியில வேற எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சின்ன புள்ளி மட்டும் தான் இருந்துச்சு.
அந்த புள்ளிய சிங்குலாரிட்டி பாயிண்ட்னு சொல்றாங்க. இந்த புள்ளி தான் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம் உருவாக காரணமா இருந்துச்சு. எப்படின்னா இந்த புள்ளி தான் மிகப்பெரிய வெப்பமும் அதிக அடர்த்தியும், அதாவது ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை டென்சிட்டி, வெப்பநிலை அதிகமா இருக்கிற ஒரு சின்ன பந்தாக சுருக்கப்பட்டிருந்துச்சு. போக போக அந்த புள்ளியில என்ன ஆகுதுன்னா மேட்டர், ஆன்டி மேட்டர் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இதுக்குள்ள வருது. இன்னும் சுலபமா சொல்லணும்னா மேட்டருங்கிறது எலக்ட்ரான் துகள்கள், ஆன்டி மேட்டருங்கிறது பாசிட்ரான் துகள்கள். பொதுவா நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் இவ்ளோ ஏன் நீங்க நான் எல்லாருமே மேட்டருங்கிற துகள்களால உருவாக்கப்பட்டிருக்கோம். இதுவே இந்த ஆன்டி மேட்டருங்கிற துகள்கள் அதிகமா இருந்தா நாமளும் உருவாகி இருக்க மாட்டோம். நம்மள சுத்தி எதுவுமே உருவாகி இருந்திருக்காது. இந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்லயும் மேட்டர் அதிகமா இருக்கு, ஆன்டி மேட்டர் கம்மியா இருக்கு. இந்த ரெண்டுமே எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த ரெண்டுமே இடிச்சு இடிச்சு சண்டை போட்டு அங்க மேட்டர் ஜெயிக்கிறதுனால புதுசா சில அணுக்கள் உருவாகுது. அதாவது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாமே புதுசா உருவாகுது. இதனால அங்கங்க இருக்கிற வெப்பநிலை குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இப்படி குளிர்ச்சி அடையறதுனால இதுக்குள்ள இருக்கிற புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாமே ஒரு ஈர்ப்பு விசையால ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து புது ஆட்டம்ஸ் உருவாக காரணமா இருக்கு. இப்படி உருவான புதிய அணுக்கள், அதாவது ஆட்டம்ஸ், ஒரு முக்கியமான துகள்களான ஹைட்ரஜனை உருவாக்குது. இந்த ஹைட்ரஜன் உருவானதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்துல ஒரு பெரிய வெளிச்சம் ஏற்படுது. இப்படி ஹைட்ரஜனை தொடர்ந்து ஹீலியம், லித்தியம்னு சில துகள்கள் உருவாக தொடங்குது. இப்படி உருவான இந்த ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மேகங்களா, அதாவது ஜெயண்ட் கிளவுட்ஸா மாறுது. இது உருவாக உருவாக அங்கிருந்த வெப்பநிலை குறைய ஆரம்பிக்குது. இந்த ஜெயண்ட் கிளவுட்ஸ் எல்லாமே மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு முதல் நட்சத்திரமா உருவாகுது. இப்படி முதல்ல உருவான இந்த நட்சத்திரம் வெடிச்சு சிதறினதுனாலதான் கேலக்சியும் உருவாகுது. இந்த கேலக்சியும் இன்னொரு கேலக்சியோட சேர்ந்து நிறைய கேலக்சிஸ் உருவாகுது. இப்படி உருவான கேலக்சில ஒண்ணுதான் நம்ம பால்வழி மண்டலமான மில்கி வே கேலக்சி. முதல்ல ஒரு கேலக்சிங்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். வாயு, தூசி, அப்புறம் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் மற்றும் அதனுடைய சூரிய மண்டலங்கள்னு ஒரு மிகப்பெரிய தொகுப்பு தான் இந்த கேலக்சி அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒரு ஈர்ப்பு விசையால ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி இவ்ளோ பெரிய தொகுப்பா இருக்கிற ஒரு கேலக்சி இன்னொரு கேலக்சியோட சேர்ந்து விரிவடைஞ்சு கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான கேலக்சிகளா உருவாகி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குது. இன்னும் இதை சுலபமா சொல்லணும்னா நம்ம பிரபஞ்சம் அப்படிங்கிறது பில்லியன் கணக்கான கேலக்சிகளை கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இப்படி இந்த சிங்குலாரிட்டி பாயிண்டான சின்ன புள்ளியில இருந்து இப்ப இருக்கிற பிரபஞ்சம் வரைக்கும் உருவானதுக்கான கால அளவு, அதாவது என்ன சொல்லணும்னா நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய வயசு என்னன்னு பார்த்தோம்னா 13.8 பில்லியன் வருஷங்கள்னு சொல்லப்படுது. இது எப்படி சாத்தியம்? பிரபஞ்சத்தோட வயசெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த பிரபஞ்சத்தை பத்தின ஆராய்ச்சி இப்ப இல்லங்க, இது 1912லயே இந்த பிரபஞ்சத்துடைய ஆராய்ச்சி எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். விஞ்ஞானிகள் இந்த பிக் பேங் கோட்பாடுகளை பத்தி எப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கலாங்கிறத நிரூபிக்கிற வகையில அவங்களுடைய பல ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் இருக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஆராய்ச்சிகளை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 1912ல அமெரிக்க வானியலாளரான வெஸ்டோ ஸ்லிப்பருங்கிறவரு நம்மளோட பால் வழியில உள்ள இருக்கிற நெபுலாக்களை மட்டும் ஆய்வு செஞ்சப்போ அந்த நெபுலாக்கள் தொடர்ந்து நகர்ந்து செல்லுதுங்கிறத கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் 1922ல அலெக்சாண்டர் ஃப்ரைட்மேன் அவரோட ஃப்ரைட்மேன் சமன்பாடுகளை உருவாக்கினாரு. இது எல்லாமே ஐன்ஸ்டீனின் சமன்பாடுகளுக்கு எதிரா இருந்துச்சு. ஏன்னா ஐன்ஸ்டீன் அவருடைய ஆராய்ச்சியில இந்த பிரபஞ்சம்ங்கிறது மாறா நிலையில தான் இருக்கு அப்படின்னு வாதிட்டாரு. அதாவது இந்த பிரபஞ்சம் நிலையானது, சுருங்கவும் இல்ல விரிவடையவும் இல்ல, அப்படியே இருக்கு அப்படிங்கிறது தான் ஐன்ஸ்டீனோட தியரி. அதே சமயம் அவரு வாதிட்டதுக்கு மாறா பிரபஞ்சம் விரிவடையும் நிலையில இருக்கிறத ஃப்ரைட்மேன் அவருடைய ஆராய்ச்சியில காட்டியிருக்காரு. இந்த மாதிரி பிரபஞ்சத்தை பத்தின 2 விதமான கருத்துக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. சில பேரு இந்த பிக் பேங் தியரிய ஒத்துக்கிறாங்க, சில பேரு அதை மறுத்து ஐன்ஸ்டீனுடைய தியரியான இந்த பிரபஞ்சம் நிலையானது அப்படின்னு வாதிடுறாங்க. இந்த சமயத்துலதான் 1924ல புகழ்பெற்ற விஞ்ஞானி எட்வின் ஹபிள்ங்கிறவரு பக்கத்துல இருக்கிற சுழல் நெபுலாவுக்கான தொலைவான தூரத்தை அளவிடுறது மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டாரு. எப்படின்னா அவருடைய ஆய்வகத்துல 100 இன்ச் ஹூக்கர் தொலைநோக்கிய, அதாவது டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி தொடர்ச்சியான தொலைதூர குறிகாட்டிகளை உருவாக்க தொடங்கினாரு. இவர் செஞ்ச ஆய்வுகள்ல பால் வீதிக்கு வெளியே இருக்கிற விண்மீன் திரள்கள், அதாவது கேலக்சிஸ் இன்னும் விலகி செல்லுது அப்படின்னு காட்டப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 1927ல பெல்ஜிய ஜார்ஜஸ் லெமைட்ரோங்கிறவரு ஃப்ரைட்மேன் சமன்பாட்டை சமன்படுத்தி அகச்சிவப்பு விலகல்களை கண்டுபிடிச்சு எல்லா விண்மீன் திரள்களுமே ஒன்ன விட்டு ஒன்னு விலகி போகுதுங்கிறத அவருடைய ஆய்வு மூலமா அவர் கண்டுபிடிச்சாரு. அதாவது விண்மீன் பேரடைகளுக்கு இடையில இருக்கிற நகர்வுகளை ஆய்வு செய்யறப்போ ஏற்படுற விலகல் குறிகள் ஒவ்வொரு விண்மீன் பேரடைகளுக்கும் மாறுபடும் அப்படின்னு நினைச்சாரு. அதாவது பால் வழியில இருந்து பார்க்கும்போது சில விண்மீன் பேரடைகள் பால் வழியா நெருங்கும் அப்படின்னும், சில விண்மீன் பேரடைகள் பால் வழியை விட்டு விலகி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. பொதுவா இந்த விண்மீன் பேரடை பால் வழிய நெருங்கினா ஊதா நிறமும், விலகி போனா சிகப்பு நிறமும் ஆய்வு கருவியில வரும்னு நினைச்சாரு. ஆனா இவர் எதிர்பார்த்ததுக்கு மாறா எல்லா விண்மீன் பேரடைகளுமே கருவியில சிகப்பு நிறத்தை மட்டுமே காட்டுச்சு.
இதன் அடிப்படையில இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரடையும் மத்த பேரடைய விட்டு விலகுது. அப்படின்னா இது எல்லாமே ஒன்னா இருந்த காலமும் இருந்திருக்குன்னு, இந்த அனைத்து பொருள்களுமே ஒரு சின்ன முட்டை மாதிரியான வடிவில குவிஞ்சிருக்கும்னு நினைச்சாரு. இதுதான் ஆரம்ப புள்ளி அப்படின்னும், அதுதான் திடீர்னு வெடிச்சு இந்த பெரு வெடிப்புக்கு காரணமாச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரு. இந்த பிரபஞ்சம் நிலையானது இல்லன்னோ, அது ஒரு புள்ளியில இருந்து விரிவடைஞ்சுகிட்டே இருக்குன்னு வலியுறுத்தினாரு. அது மட்டும் இல்லாம பிரபஞ்சம் உருவானதுல இருந்து பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் மொத்தமும் ஒரு புள்ளியில தான் குவிஞ்சிருக்கும்னு சொல்லிருக்காரு. அதுல இருந்துதான் விண்வெளியும் நேரமும் உருவாச்சுன்னு வாதிட்டாரு. இந்த மாதிரியான ஆய்வுகளாலதான் பல பேரால ஏத்துக்கக்கூடிய தியரியா இந்த பிக் பேங் தியரி இருக்குன்னே சொல்லலாம். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 3, நட்சத்திரங்கள் மற்றும் கேலக்சிகளின் உருவாக்கம். பொதுவா ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே, அதாவது அந்த பேருக்கே ஒரு தனி கவனம் கொடுப்போம் இல்லையா? நான் சொல்ற ஸ்டார் நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற ஸ்டார்ஸ பத்தி. ஏன்னா ஸ்டார்ஸ்க்கு அவ்வளவு வேல்யூ இருக்குல்ல. ஒரு நட்சத்திரம் உருவாகிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாவே இருக்கு. அப்படி ஒரு நட்சத்திரம் உருவாகிறதுங்கிறது கடினமான படிநிலைகளை கடந்துதான் நடக்கும். இத பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, விண்மீன் மண்டலத்துல இருக்கிற அணு துகள்கள்னு சொல்லப்படுற தூசி, அப்புறம் வாயுக்கள் இதெல்லாமே சேர்ந்து புவி ஈர்ப்பு விசைகளால ஈர்க்கப்பட்டு அழுத்தப்பட்டு சில வினைகளுக்குள்ளாகிறனால விண்மீன் சொல்லப்படுற ஸ்டார் உருவாகுது. இன்னும் சொல்லணும்னா, இந்த அணு துகள்கள் அப்புறம் வாயுக்கள் இல்லாம நட்சத்திரங்கள் உருவாகாது. நட்சத்திரங்களின் தூசி நிறைந்த ஒரு விண்மீன் பல பில்லியன் நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம பெரிய அளவிலான வாயு அப்புறம் தூசியையும் சேர்த்திருக்கும். பொதுவா விண்மீன் மண்டலத்துல இருக்கிற வாயு அப்புறம் தூசியின் இந்த பகுதிகளானது நட்சத்திரங்களுக்கு இடையிலான இடைவெளியில இருக்குதுன்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு, ஒரு விண்மீன் மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி விண்மீன் திரள் ஊடகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது விண்மீன் திரள்களுக்குள் நட்சத்திரங்கள் இல்லாத இடங்கள்ல அதுக்கு பதிலா நிறைய வாயுக்களும் தூசிகளும் அங்க இருக்கிற இடைவெளியை நிரப்புது. அதே சமயம் இந்த வாயுக்களுக்கும் தூசிகளுக்கும் இடையில தூரம் அதிகம்ங்கிறதுனாலையும் அணுக்கரு இணைவு நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறனாலையும் இந்த நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய சூழல் இல்ல. இந்த வாயு மற்றும் தூசியினோட பகுதிகள் மூலக்கூறு மேகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. வாயு மற்றும் தூசியால நிரப்பப்பட்ட இந்த மூலக்கூறு மேகங்கள் விண்மீன்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியில காணப்படுது. இந்த மூலக்கூறு மேகங்கள் அணுக்கள், மூலக்கூறுகள் மற்றும் தூசி இதோட கலவையால ஆனது. பொதுவா மூலக்கூறுகள் 2 இல்லனா அதுக்கும் மேற்பட்ட அணுக்களை ஒன்றா இணைக்குது. இன்டர்ஸ்டெல்லர் மீடியத்துல இருக்கிற மூலக்கூறு மேகங்கள் ரொம்பவே பெருசா இருக்கும். இன்னும் சொல்ல போனா, ஒரு மூலக்கூறு மேகம் சூரியனை விட 100,000 கணக்கான மடங்கு கனமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட அளவுகளுக்கு வேறுபாடும் ஈர்ப்பு விசை மிக்க இதனுடைய மையத்தை நோக்கி ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரங்கள் பூமியிலிருந்து சூரியனுக்கான தூரத்தை சேர்த்து இன்னும் பல 100 மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவா நம்ம சூரியன் குடும்பத்துல இருக்கிற சூரியன் மாதிரியான நட்சத்திரங்களுக்கான நட்சத்திர உருவாக்கம் கிட்டத்தட்ட 6 படிகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 6 படிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது, நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியில வாயு மற்றும் தூசி இன்டர்ஸ்டெல்லர் மீடியம் ISM அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது, ப்ரீஸ்டெல்லர் கேர் அப்படின்னு சொல்லப்படுற வாயு அடர்த்தியான பந்து ஒரு சரிவுக்கு உள்ளாகி கடைசியா சூரியனா மாறுது. மூணாவது, இந்த சரிவு நடக்கிறப்போ இதனோட மையத்தை சுத்தி ஒரு வட்ட அல்லது வளையம் மாதிரியான ஒரு படலம் உருவாகுது. நாலாவது, ஒரு கட்டத்துல அணுக்கரு இணைவு நடக்கிறது நிறுத்தப்படுது. ஆனா அதே சமயம் மிச்சம் இருக்கிற வாயு இன்னும் அந்த வட்டில், அதாவது அந்த படலத்திலேயே வந்து சேருது. அப்புறம் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த செயல்முறையும் நின்னுடுது. அஞ்சாவது, இந்த சூழல்ல ஒரு புதிய பெரு வெளிச்சம் பிறக்குது. இதுக்கு நட்சத்திரம் அப்படின்னு பெயர் சொல்லப்படுது. ஆறாவது, இது கடைசியில சூரிய குடும்பமாவும் மாறுது. ஒரு சூரிய குடும்பம் பொதுவானதா உருவாகுது. இந்த ஸ்டாரோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 10 பில்லியன் ஆண்டுகள்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்துல முதல்ல விண்மீன் திரள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சு? இத கேலக்சி உருவாக்கம்னு சொல்லலாம். தூசி, வாயு, அப்புறம் அணு துகள்கள் அடங்கிய மேகங்கள், அப்புறம் அதோட சொந்த ஈர்ப்பு விசை அப்படின்னு இதெல்லாமே சேர்ந்து நட்சத்திரங்கள் உருவாக அனுமதிக்கும் போது விண்மீன் திரள்கள்னு சொல்லப்படுற கேலக்சி உருவாச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல புரோட்டோஸ்டார்ஸ்ல இருந்து ரெட் சூப்பர் ஜெயண்ட் வரைக்கும் பல்வேறு வகையான நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இது அதனோட எடை மற்றும் அதனோட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி வகைப்படுத்தப்படுது. நட்சத்திரங்கள்ல கிட்டத்தட்ட 7 முக்கியமான வகைகள் இருக்கு. அதாவது ஓ அப்படிங்கிறது 10 லெசட்டா, இது ப்ளூ கலர் கொண்டது. அடுத்தது பி வகை, ரைஜல் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவும் நீல நிறத்தில் ஆனது. அடுத்தது ஏ வகை, சிரியஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவும் ப்ளூ கலர் கொண்டது. அடுத்தது எஃப் வகை, புரோசியான்னு அழைக்கப்படுது. இது நீலம் மற்றும் வெள்ளை நிறம் கொண்டது. அடுத்தது ஜி வகை, சன். இது ஒயிட் அண்ட் எல்லோ நிறம் கொண்டது. அடுத்தது கே வகை, ஆர்க்டரஸ்னு அழைக்கப்படுது. இது ஆரஞ்சு மற்றும் ரெட் கலர் கொண்டது.
அடுத்து எம் வகை பெட்டல்ஜியூஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இது சிகப்பு நிறம் கொண்டது. இதுல ஓ மற்றும் பி ஸ்டார்கள் அசாதாரணமானவைன்னு சொல்லப்படுது. அதோட ரொம்பவும் வெப்பமானவை அப்புறம் பிரகாசமானவை. எம் நட்சத்திரங்கள் ரொம்பவும் சாதுவானது, குளிர்ச்சியானவை மற்றும் மங்கலானவைன்னு சொல்லப்படுது. குறைஞ்சபட்சம் ஒரு நட்சத்திரத்தோட சுற்றளவுன்னு பார்த்தோம்னா நம்ம வாழற பூமியோட சுற்றளவுல இருந்து 10 மடங்கு பெருசா இருக்கும்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. உதாரணத்துக்கு EBLM J0555 and 57AB பெயர் இருக்கிற நட்சத்திரம் தான் மிக சிறிய நட்சத்திரம்னு குறிக்கப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்துல பூமியோட ஈர்ப்பு விசையை விட 300 மடங்கு வலிமையானதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய நட்சத்திரம் UY30 சொல்லப்படுது. இது சூரியனை விட 1708 மடங்கு விட்டம் சுற்றளவு கொண்டதுன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பூமியோட ஒப்பிட்டு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 109 மடங்கு சுற்றளவு பெரியது நம்மளோட சூரியன். இந்த பெரிய நட்சத்திரம் சூரியனை விட பல மடங்கு பெருசு. இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு நட்சத்திரத்தோட அளவுகள் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா அதே சமயம் அதோட அளவுக்கேத்த மாதிரி அதோட எடையும் இருக்குங்கிறதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது ஒரு நட்சத்திரத்தோட குறைந்தபட்ச எடை கிட்டத்தட்ட பூமியை விட 33 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அதே மாதிரி அதிகபட்ச எடை கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பூமிகள் இல்லனா லட்சக்கணக்கான சூரியன்களோட கூட்டு எடைக்கு மேல இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. நட்சத்திரத்துல இருக்கிற ஹைட்ரஜன் இணைவு அதோட அடர்த்தியான சூடான மையங்கள்ல எரியும் போது நட்சத்திரத்தோட ஆற்றல் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா புவியீர்ப்பு விசை அத ஒரு சிறிய புள்ளியில அழுத்த முயற்சி பண்ணுது. ஆனா ஹைட்ரஜன் இணைவினால வெளியிடப்படுற ஆற்றல் வெளிப்புறமா தள்ளப்படுது. இது மில்லியன் கணக்கான இல்லனா ட்ரில்லியன் கணக்கான ஆண்டுகள் நீடிக்கிற மாதிரியான ஒரு நுட்பமான சமநிலைய உருவாக்குது. இதன் மூலமாதான் நட்சத்திரங்களுக்கு அதோட ஆயுட்காலம் கணக்கிடப்படுது. பொதுவா சிறிய நட்சத்திரங்கள் நம்ப முடியாத அளவுக்கு நீண்ட காலம் வாழும் சூழல் உருவாகுது. அதோட சிறிய அளவின் காரணமா அதோட உள்நோக்கிய ஈர்ப்பு விசைய சமநிலைப்படுத்த அதிக ஆற்றல் தேவையில்லை. அதனால இது அதோட ஹைட்ரஜன் இருப்புகளை மட்டும் உறிஞ்சுது. ஒரு விதமான ஊக்கத்தினால இந்த நட்சத்திரங்களோட வளிமண்டலங்கள் தொடர்ந்து சுழன்று ஒரு புதிய ஹைட்ரஜனை வெளிப்புற அடுக்குகள்ல இருந்து மைய பகுதிக்குள்ள இழுக்குது. அங்க அது தொடர்ந்து எரியிற நெருப்புக்கு எரிபொருளா இருக்கும். இந்த வகை நட்சத்திரம் ட்ரில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறமா ஹைட்ரஜனை அதனோட மையத்துல எரிக்கும். இதனோட இறுதி காலத்துக்கான ஆரம்பம்னு சொல்லலாம். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 4 வாழ்க்கையின் பரிணாமம். நமக்கு நம்மளோட அப்பா அம்மாவை பத்தி எல்லாமே தெரியும். அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க, எப்படி நம்மள வளர்க்கறாங்க அப்படின்னு தெரியும். அப்புறம் நம்ம அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் தெரியும். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்ல கேட்டிருப்போம். அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி அவ்வளவா தெரியாது. பேரு, ஊரு, வேலை, இப்படி சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்போம். இதுவே அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். சில விதிவிலக்குகளும் இருக்கலாம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல முதல்ல உண்டான உயிர் எது? அதோட பரிணாமம் எப்படி நடந்துச்சு? வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? பூமியில நம்மளோட முதல் சுவாசம் எப்படி ஆரம்பிச்சது? இந்த மாதிரியான கேள்விகளும் அதுக்கான பதில்களுக்குமான தேடல்கள் இன்னைக்கு வரைக்கும் நீண்டுகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்மளோட ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் அவங்களோட அயராத ஆராய்ச்சியின் மூலமா பல ஒப்புக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய கோட்பாடுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி விஞ்ஞானிகள் முன்வைத்த கோட்பாடுகள்ல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். அதாவது சில உயிரற்ற கலவைகள், வேதியியல் வினைகள், அப்புறம் இணைவுகள் மூலமா சுய பிரதிபலிப்பு புரதங்களை உருவாக்கி இறுதியா உயிர் வினைகளுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்லப்படுது. வேறு சில கோட்பாடுகள் நாம வாழற இந்த பூமியில இருக்கிற கடல்களோட ஆழத்துல இருந்துதான் நம்மளோட வாழ்க்கை தொடங்குச்சு அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது நீர் மற்றும் வெப்ப துவாரங்களுக்கு பக்கத்துல இருந்து நம்மளோட வாழ்க்கையினோட முதல் வடிவங்களை உருவாக்குறதுக்கு ஒரு நாற்றாங்காலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா பரிணாம வளர்ச்சி நடந்துச்சு அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்புறம் இன்னும் சில கோட்பாடுகள் ஆதாரங்களை எல்லாம் தாண்டி நம்மளோட பூமியை தாண்டி வெளிப்புறமா வெகு தொலைவுல இருக்கிற ஒரு சிறு கோள் இல்லனா வால் மீன் மாதிரியான விண்பொருட்கள் நம்ம பூமிய மோதிச்சு அப்படின்னும் அப்புறம் அதன் மூலமா பரிணாம வளர்ச்சிக்கு தேவையான சாத்திய கூறுகளை உருவாக்குச்சுன்னு சொல்லப்படுது. சரி, உயிர்களோட உருவாக்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சினா என்ன, அதோட அர்த்தம் என்னங்கறத இப்ப பாக்கலாம். பொதுவா பூமியில இருக்கிற நாம பாக்குற எல்லா உயிரினங்களும் காலப்போக்குல படிப்படியா அதனோட முன்னோடிகள்ல இருந்து உருவாக்கப்பட்டவைனோ இல்லனா அதுவாவே உருவாச்சு அப்படின்னு தான் நம்பப்படுது. அதாவது பரிணாம வளர்ச்சியினோட சான்றுகள்னு பார்த்தோம்னா அது அழிந்து போன உயிர்களோட பல்வேறு எச்சங்களால புதை படிவங்கள் ஆனதா அறியப்படுது, நம்பப்படுது, ஆதரிக்கவும் படுது. இது நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்ப இருக்கிற உயிர்கள்ல பழைய காலத்துக்கான அம்சங்களையும் பண்புகளையும் நாம பார்க்க முடியும். உதாரணமா நம்ம வாழ்நாள்ல நமக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உயிர்கள்லயே மிக பெருசுன்னா அது டைனோசர் தான். ஆனா அந்த டைனோசர்கள்லாம் இப்போ உயிரோட இல்ல, அதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சுன்றத நாம நம்புறோம். ஆனா அதெல்லாம் மிகப்பெரிய அழிவுகள்ல இருந்து தப்பிச்சு பறவைகளா மாறி அதுக்குன்னு சந்ததிய உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கு.
என்ன சொல்லணும்னா, நாம பாக்குற வளர்த்துட்டு இருக்கிற கோழிகள் கூட முன்காலத்துல வாழ்ந்த டைனோசர்ஸ், ரெக்ஸ் அப்புறம் அலோசரஸ் மாதிரியான அதுல ரொம்பவும் பிரபலமான டைனோசர்களோட வழி தோன்றல்கள் தான். அதாவது கோழியினோட உடம்புல காற்று நிரப்பப்பட்ட பைகள், அப்புறம் அதனோட முட்டைகளோட வடிவம் அப்படின்னு இது மாதிரியான சில அம்சங்களும் பண்புகளும் இதனோட ஆதியான டைனோசரோட இருப்பை காட்டுது. இது பொதுவா டைனோசர்களோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, தெரோபாட்கள்னு சொல்லப்படுற இருகால் இறைச்சி உண்ணும் டைனோசர்களுடைய குழுதான் இன்னைக்கும் புதை படிவ சான்றுகளா நமக்கு சொல்லப்படுது. அதோட சில டைனோசர்களுக்கு இறகுகள் கூட இருந்ததுக்கான புதை படிவ ஆதாரங்களும், இதுவே பறவைகள் டைனோசர்களோட வழி தோன்றல்கள்னு சொல்றதுக்கு ஏதுவாவும் இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, முன்னாடி காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த டைனோசர்கள் எல்லாம் அழிஞ்சு போய் எப்படி திரும்ப வேற ரூபத்துல உயிர் பிழைச்சதுன்னு பாக்கலாமா? கிடைக்கப்பட்ட கோட்பாடுகளின்படி கிட்டத்தட்ட 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமி ஒரு சிறு கோளோட தாக்குதலுக்கு உள்ளாச்சு. இந்த தாக்குதல் நிகழ்வு பூமியில ஒரு வெகுஜன பேரழிவை உண்டாக்குச்சு. அதாவது இந்த வேற்றுக்கோள் தாக்கம் சூரிய ஒளியோட பெரும் பகுதியை தடுத்து அதன் மூலமா உணவு ஆதாரங்களை குறைச்சிச்சு. இந்த தாக்குதலினால உண்டான புதிய தட்பவெட்ப நிலைக்கும் உணவு பற்றாக்குறைக்கும் ஏற்ப வாழ முடியாம ஏகப்பட்ட அழிவுகள் ஏற்பட்டுச்சு. அதாவது இதன் விளைவா கிட்டத்தட்ட 80% உயிர்கள் அழிக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த வெகுஜன அழிவுக்கு பிந்தைய காலகட்டத்துல ஏற்கனவே ஏற்பட்ட தாக்கத்தோட சேர்த்து ஒரு விவரிக்க முடியாத சூழலோட ஆக்கத்தினால சில மாற்றி அமைக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த மாதிரியான பேரிடர்ல இருந்தும் இந்த கடினமான சோதனையில இருந்தும் தப்பிச்சுச்சு. அப்ப இருக்கிற தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ற விதத்துல பரிணாம வளர்ச்சி இல்லனா பரிணாம மாற்றம் அடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி முடியாத உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. அதனால பரிணாமம் அப்படிங்கறது ஒரு உயிர் இனத்தோட சிறப்பியல்பு அம்சங்கள்ல படிப்படியான மாற்றமா இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகளால வரையறுக்கப்படுது. அப்புறம் வெகுஜன மக்களால இப்படிதான் புரிஞ்சுக்கவும் படுது. இன்னும் சொல்லணும்னா, இந்த மாதிரியான மாற்றங்கள் இயற்கையான தேர்வின் மூலமா அந்தந்த சூழ்நிலைகள் அப்புறம் சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பரிணாமம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரவரு ஆராய்ச்சியாளர் டார்வின் தான். டார்வினின் பரிணாம கொள்கைகள் எண்ணற்ற சிந்தனைகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் வித்திட்டு இருக்கு. பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது வாழும் அனைத்து உயிர்களும் அதிகரிக்க தான் முயற்சி பண்ணுது. அதோட உயிர் வாழும் சாத்தியத்தை விட அதிகமான உயிரினங்கள் கருத்தரிக்கப்படுது, பிறக்குது, குஞ்சு பொரிக்குது, விதையிலிருந்து முளைக்கப்படுது, வித்துக்கள்ல இருந்து முளைக்கப்படுது, இல்லனா உயிரணு பிரிவினாலேயோ இல்ல வேற வழிகள்லயோ உற்பத்தி செய்யப்படுது. அப்படி உற்பத்தி செய்யப்படுற ஒவ்வொரு உயிரினமும் சின்ன அளவிலான மாற்றத்தோட இருக்கும். தோராயமா 3.7 பில்லியன்ல இருந்து 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீடித்து வந்த பூமியுடைய சூழல் ரொம்பவும் மாறுபட்டதா இருந்ததுனால எந்த ஒரு உயிரினத்தோட பரிணாம மாற்றங்கள்ல இருக்கிற குறிப்பிட்ட வேதியியல் ஒற்றுமைகள் இருந்தாலும் வேற சில விவரங்கள்ல மற்றொரு உயிரினத்திலிருந்து வேறுபட்டதாதான் இருக்கும்னு குறிப்பிடுறாரு. இந்த பூமியில ஆக்சிஜன் இல்லாத மற்றும் மீத்தேன் அதிகம் உள்ள சூழல்ல இந்த பூமியானது விலங்குகளையோ மனிதர்களையோ வாழ வரவேற்கிற இடமா இருந்திருக்காது. நமக்கு தெரிஞ்ச ஆரம்ப கால வாழ்க்கை வடிவங்கள்னு சொல்லப்படுற நுண்ணிய உயிரினங்கள், அதாவது நுண்ணுயிர்கள் கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகள்ல அதோடைய இருப்புக்கான சமிக்ஞைகளை விட்டிருக்குன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த ஸ்ட்ரோமாடோலைட்டுகள் ஒரு வகையான கார்பன் மூலக்கூறு, அதாவது கடினமான கட்டமைப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாதுகாக்கப்பட்ட ஸ்ட்ரோமாடோலைட்டுகள் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது. நுண்ணுயிரிகள் ஒரு ஒட்டும் தன்மை கொண்ட படியும் தன்மை கொண்ட அடுக்குகளா உருவாக்கப்படுது. அப்புறம் இது அடுக்குகள் மேல அடுக்குகளா பிணையுது. அடுக்குகளுக்குள்ள கனிமங்கள் படிந்து நுண்ணுயிரிகள் இறக்கும் போது இந்த நீடித்த கட்டமைப்புகள் உருவாக்கப்படுது. நம்ம பூமியினோட ஆரம்ப கால வாழ்க்கை வடிவங்களை இன்னும் தெரிஞ்சுக்க விஞ்ஞானிகள் இன்னைக்கும் இருக்கிற இந்த அரிய ஸ்ட்ரோமாடோலைட் படிம திட்டுக்களை ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சரி, நாம வாழற இந்த கிரகத்தை தாண்டி இருக்கிற மத்த கிரகங்கள்ல உயிரினங்கள் இருக்கா? இருக்குமா? ஒருவேளை இருக்குமோ? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்னும் தேடல் தான் ஒரே வழி அப்படிங்கறதுதான். அதாவது விண்வெளியில எண்ணற்ற ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா மற்றும் ஒரு பூமியை கண்டுபிடிக்கிற அறிவியல் ஆராய்ச்சியும் முன்னணியில இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா நாசாவின் கெப்லர், அதனோட விரிவாக்கப்பட்ட K2, அப்புறம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மாதிரியான ஆரம்ப கால கிரக கண்டுபிடிப்பு பயணங்கள், வாழ ஏதுவான உலகங்கள் பத்தின தேடல்கள், இதெல்லாம் சாதகமான ஆதரவுகளை அளிக்கிற பட்சத்துல வேற்று கிரக வாழ்க்கை சாத்தியமானதுதான். ஜேம்ஸ் வெப் வாயு அப்புறம் சூப்பர் எர்த்துகளை ஆராய ஒரு பகுதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது மூலமா நாம வாழற கிரகத்தோட வெளிப்புற பதிப்பை தெரிஞ்சுக்கலாம். நாசாவினுடைய நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப், அப்புறம் வைட் ஃபீல்டு இன்ஃப்ராரெட் சர்வே டெலிஸ்கோப் தொலைதூர கிரகத்தினுடைய ஆக்சிஜன், நீராவி இல்லனா சாத்தியமான உயிர்களோட சாயல்களை கண்டறிகிற ஆராய்ச்சிகளை முன்னெடுத்திருக்கு. அதுலயும் முக்கியமா வேற்று கிரக வாசிகளோட இருப்பை குறிக்கக்கூடிய சாத்தியமான ரசாயன சேர்க்கைகளை தேடுற ஆராய்ச்சியும் நடந்துகிட்டு தான் இருக்கு.
அதுல கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்பர் மற்றும் ஹைட்ரோஜன் இதெல்லாமே அதோட முக்கிய கூறுகள்னு சொல்லப்படுது. எதிர்வரும் காலத்துல கூடிய சீக்கிரமாவே நாம சில வேற்று கிரகங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கையோடவும் இருக்காங்க. இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோடு 5, நட்சத்திரங்களின் இறுதி காலம். விண்மீன், நட்சத்திரம், ஒளி குவியல், தொலைதூர பெரு வெளிச்சம், இப்படி இந்த நட்சத்திரங்களுக்கான சிறப்பு பெயர்கள் ஏராளம். ஒளி குவியலான நட்சத்திரங்கள் நிலையானவை கிடையாது. மனுஷங்களுக்கு எப்படி பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னும் இன்னொன்னு இருக்கிறது மாதிரியே நம்ம பூமியில இருந்து வெகு தொலைவுல இருக்கிற நம்ம கண்ணுக்கு ரொம்ப சின்ன துகள் மாதிரி தெரியற விண்மீனுக்கும் இறுதி கட்டம், இறுதி காலம்னு ஒண்ணு இருக்கு. இங்க ஒரு சின்ன விஷயம் நினைவூட்ட விரும்புறேன். அதாவது நாம இந்த அண்டத்துல பாத்துட்டு இருக்கிற இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஹைட்ரஜன் அப்புறம் ஹீலியம் நிரம்பி இருக்கிற மேக கூட்டங்களோட தொகுப்புகள் தான் அப்படிங்கறத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எவ்வளவு அதிகமான மேகங்கள் ஒண்ணு சேருதோ அவ்வளவு பெரிய அளவு நட்சத்திரம் உருவாகும். எவ்வளவு பெருசா ஒரு நட்சத்திரம் உருவாகுதோ அவ்வளவு அதிகமா அதனோட எடையும் இருக்கும். நட்சத்திரங்களோட உருவாக்கம் எப்படி, அதோட பயணம் எப்படின்னு இதுக்கு முந்தைய எபிசோட்ஸ்ல நாம பார்த்தோம். ஒரு நிமிஷம் அதை அப்படியே ஒரு முறை உருவகப்படுத்தி பாருங்க. இப்ப நான் சொல்றதையும் உங்க மனக்கண்ணுல உருவகப்படுத்தி பாருங்க. பொதுவா ஒரு நட்சத்திரத்தோட வாழ்வாண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல நூறு லட்சங்கள்ல இருந்து பல ஆயிரம் லட்ச ஆண்டுகள்னு சொல்லப்படுது. இன்னும் நட்சத்திரங்களுக்கு வயசாகிறப்போ ஒரு தெளிவற்ற முறையில ஆனா சீரா பிரகாசமாகும். இந்த சூழல்ல இதுல இருக்கிற ஹீலியம் அப்புறம் ஹைட்ரஜனோட ஒரு மந்தமான அதிக வெளிச்சம் இல்லாததா உருமாறும். இதை இன்னும் சுலபமான வார்த்தைகள்ல சொல்லணும்னா மேகங்கள் அதிகப்படியா சேர்ந்து ஒரு நட்சத்திரத்தை உருவாக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்படி சேருறப்போ ஈர்ப்பு விசையோட விளைவால மேகங்களை வெளிப்பக்கத்துல இருந்து உள்நோக்கி ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும். இந்த அழுத்தம் ஒரு வெப்பத்தை உண்டாக்கும். இந்த வெப்பம் அதிகமாகறப்போ அங்க இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு மூலமா ஹீலியத்தை உண்டாக்குது. இந்த சமயத்துல ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகுது. இதுதான் ஒரு நட்சத்திரம் உருவானதுக்கு அர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த ஹைட்ரஜன் ஹீலியமா மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல அணுக்கரு இணைவு நடக்கிறதுக்கு தேவையான ஹைட்ரஜன் இல்லாம போகிற நிலைமை உண்டாகும். இப்போ நட்சத்திரம் அதனோட இறுதி பயணத்தை தொடங்கறதுக்கு இதுதான் முதல் படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, இப்ப இந்த நட்சத்திரங்களுடைய முடிவு காலம் பத்தி விஞ்ஞான உலகத்துல சொல்லப்படுற சில சாதகங்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது குறைந்தபட்ச அளவு இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட முடிவை பத்தி. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மேக கூட்டத்துல இருக்கிற ஹைட்ரஜன் ஹீலியமா மாறிக்கிட்டே வர்றதுனால இந்த ஹைட்ரஜனோட அளவு குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அணுக்கரு இணைவு, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு தேவைப்படுற ஹைட்ரஜன் இல்லாத காரணத்தினால மிச்சம் இருக்கிற குறைஞ்ச அளவிலான ஹைட்ரஜன் வெளிப்புற தோற்றத்துல ஒரு சிறிய படலமா உருவாகிரும். இப்போ உள்ள இருக்கிற அதிக அளவிலான ஹீலியம் அணுக்கரு இணைவினால கார்பனையும் ஆக்சிஜனையும் உருவாக்கும். ஒரு கட்டத்துல ஹீலியமும் குறைஞ்சிட்டே வர காரணத்தினால அணுக்கரு இணைவு நடக்காம நின்னுடும். மிச்சம் இருக்கிற ஹீலியமும் மையத்தை சுத்தி ஒரு படலமா படர்ந்துடும். இப்போ மையத்துல இருக்கிறது என்னன்னா கார்பனும் ஆக்சிஜனும் மட்டும்தான். இந்த சூழல்ல வெளியில இருக்கிற அதிகப்படியான ஈர்ப்பு விசையினால ஹீலியமும் ஹைட்ரஜனும் வெடிப்புக்கு உள்ளாகி வெளிநோக்கி சிதறிடும். அப்படி சிதறின இந்த 2 வாயுக்களும் வேற நட்சத்திரங்கள் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கிற மேகங்களோட இணைஞ்சிருக்கும். இப்போ மையத்துல இருக்கிற இந்த கார்பனும் ஓசியஜனும் எந்த ஒரு அணுக்கரு இணைவும் நடக்காத காரணத்தினாலையும் அங்க வெளிச்சமும் வெப்பமும் இல்லாத காரணத்தினாலையும் அப்படியே உறைஞ்சு போயிடும். இது ஒயிட் டிராஃப்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது சூரியனை விட 40 மடங்கு பெருசா இருக்கிற நட்சத்திரத்தோட முடிவை பத்தி தாங்க. இப்ப நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சின்ன அளவிலான நட்சத்திரத்துக்கு இருக்கிற வெளிப்புற ஈர்ப்பு விசையை விட இந்த பெரிய அளவிலான நட்சத்திரத்துக்கு ஈர்ப்பு விசை பல மடங்கு அதிகமா இருக்கும். இப்படி ஈர்ப்பு விசையின் காரணத்தினாலையும் அணுக்கரு இணைவுனாலையும் இந்த மிகப்பெரிய மேக கூட்டத்துல இருக்கிற ஹைட்ரஜன் ஹீலியமா மாறினதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற ஹைட்ரஜன் ஒரு கட்டத்துல வெளிப்புற படலமா மாறிடும். அதே மாதிரி உள்ள இருக்கிற ஹீலியமும் அணுக்கரு இணைவால கார்பனை உண்டாக்கும். இதுக்கப்புறம் அணுக்கரு இணைவுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஹீலியம் இல்லாத காரணத்தினால மிச்சம் இருக்கிற ஹீலியமும் வெளிப்புறத்துல ஒரு படலமா மாறிடும். அது ரொம்ப பெரிய அளவிலான நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இதோட உள் வெப்பமும் வெளி ஈர்ப்பு சக்தியும் அங்க அதிக அளவுல இருக்கும். இதனால உள்ள இருக்கிற கார்பனும் அணுக்கரு இணைவால ஆக்சிஜனை உண்டாக்குது. அப்படி கார்பனும் தீர்ந்து போற சூழல் வந்ததுக்கு அப்புறமா அதுவும் ஒரு படலமா மாறிடும். மறுபடியும் அணுக்கரு இணைவனால உள்ள இருக்கிற ஆக்சிஜன் நியானை உண்டாக்குது. அப்புறம் ஆக்சிஜன் தீந்து போற சூழல்ல அதுவும் ஒரு படலமா மாறிடுது. அதிக ஈர்ப்பு விசை அதிக வெப்பத்தோட காரணமா உள்ள இருக்கிற நியான் சிலிக்கான உண்டாக்குது. நியானும் தீந்து போற சூழல்ல அதுவும் ஒரு படலமா மாறிடுது. இப்ப உள்ள இருக்கிற சிலிக்கான் இறுதியா அணுக்கரு இணைவால அயானா மாறுது. இதுதான் அதிகபட்ச எடை இருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா எந்த விதமான அணுக்கரு இணைவு நடக்கிறதுக்கான வெப்பம் இல்லாத காரணத்தினால இதனுடைய மையம் சுருங்கி அதிகபட்ச ஈர்ப்பு விசையினால உள்ள இருந்து ஒரு பெரு வெடிப்புக்கு ஆளாகுது.
இதனால ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடவும் வெளிச்சத்தோடவும் வெப்பத்தோடவும் ஒரு நட்சத்திர வெடிப்பு உண்டாகுது. இதுக்கு பேரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. இதுக்கப்புறம் மையத்துல இருக்கிற எலக்ட்ரானும் புரோட்டானும் ஒன்னு சேர்ந்து நியூட்ரானா உருமாறும். இது நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய எடை மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு தேக்கரண்டி நியூட்ரான் ஸ்டாருடைய எடையானது 900 மடங்கு எகிப்து பிரமிட்டின் எடைக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது சூரியனை விட 40 மடங்கை விட இன்னும் பெருசா இருக்கிற நட்சத்திரத்தோட முடிவை பத்தி தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்து பெரிய அளவிலான நட்சத்திரத்தோட முடிவுக்கு நடக்கிற விஷயங்கள்ல சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் வரைக்கும் இதுலயும் நடக்கும். இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம்ங்கிறதுனால இதுல வெப்பமும் ஈர்ப்பு சக்தியும் அதீத அளவுல இருக்கும். இந்த அதீத சக்தி முழுசும் மையத்துல அதிக அளவுல குவியறதுனால மையத்துல இருக்கிற வெளிச்சம் உள்ளேயே அடங்கிடுது. வெப்பமும் இது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அப்படிங்கறதுனாலயும் அதிக அளவிலான ஈர்ப்பு சக்தி செயல்படுற காரணத்தினாலையும் வெப்பத்துக்கான தாக்கம் அதிக அளவுல வெளிப்பட முடியாம போயிடுது. இதனால இந்த மையம் ஒரு கருமை நிறத்துல மாறிடுது. இதுக்கு கருந்துளை, அதாவது பிளாக் ஹோல்ங்கிற பேர்ல சொல்லப்படுது. இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 6, பிரபஞ்சத்தின் பரிணாமம். நம்மளுடைய இந்த பிரபஞ்சம்ங்கிறது தூசியுடைய சின்ன துகள்கள்ல இருந்து நட்சத்திரங்களுடைய பெரிய கூட்டமா விண்மீன் திரள்கள் வரைக்கும் இருக்கிற ஒரு மாபெரும் அண்டம்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது இப்படியே இருக்குமா? பிற்காலத்துல இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? நாம பாக்குற இந்த பிரபஞ்சம் பல விளைவுகளை சந்திக்குமா? இல்லனா பிற்காலத்துல இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருமா? எப்படி, எப்போ அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் அதனுடைய எதிர்காலத்தை பத்தியும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது பல விஷயங்கள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியானதாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஆண்ட்ரோமெடா விண்மீன் மண்டலத்துடன் நம்மளுடைய விண்மீன் மண்டலம் மோத போகிறது மாதிரியான விஷயங்களை ஆராய்ச்சியாளர்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மோதல் இப்ப உடனே ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லங்க. இந்த மோதலுக்கு இன்னும் பில்லியன் கணக்கான வருஷங்கள் இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாரையும் ஆச்சரியப்படத்தான் வைக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நாம கேள்விப்படும் போது இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிருமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. உதாரணத்துக்கு வால்மீன்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆதிகால பூமியில மோதின ஒரு பனி நிறைந்த விண்கல்னே சொல்லலாம். அது மோதினதுனால ஒருவேளை பூமிக்கு அதிகப்படியான நீரும் அதிகப்படியான கரிம பொருட்களும் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஹேல் பாப் மாதிரியான வால்மீன்கள்ல கரிம மூலக்கூறுகள் கண்டறியப்பட்டிருக்கு. இதன் மூலமா ஆராய்ச்சியாளர்கள் வாயு துப்பாக்கியை பயன்படுத்தி 1 மணி நேரத்துக்கு 16,000 மைல் வேகத்துல உலோக எரிக்கணைகளை சுடுறதன் மூலமா அந்த காஸ்மிக் கிராஸ் தரையிறக்கங்களை உருவாக்கப்படுத்தினாங்க. பூமி மாதிரியான கிரகத்துக்கு உயிர் கொடுக்கிற அதே பொருள்களே அந்த கிரகத்தினுடைய அழிவையும் ஏற்படுத்தலாம். ஒரு வால் நட்சத்திரம் இல்லனா சிறுகோள் உலக பேரழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒவ்வொரு 100 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேல பூமியில மோதும் அப்படின்னு வானியலாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதுல அதிர்ஷ்டவசமா அந்த மாதிரியான வால் நட்சத்திரம் இல்லனா சிறுகோள் நாம எதிர்பார்க்கறதை விட சீக்கிரமா வரும் அப்படின்னாலும், ஆனா அதை கண்டுபிடிச்சு கண்காணிக்கிறதுக்கான கண்காணிப்பு அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறதையும் அந்த பேரழிவை முன்கூட்டியே தடுக்க போதுமான நேரத்தையும் வழங்குறதா வானியலாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான அண்ட ஸ்மாஷ் அப்புகளை நாம எவ்வளவு முன்கூட்டியே எச்சரித்தாலும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கும்னு நம்மள எச்சரிக்கிறாங்க. இப்போ நாம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆண்ட்ரோமெடா விண்மீன் மண்டலத்தோட நம்மளுடைய விண்மீன் மண்டலம் மோத போகுது. எப்படின்னா ஈர்ப்பு விசையோட தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு தான் நம்மளுடைய விண்மீன் திரள்களான பால் வீதியை உருவாக்க விதிச்சது. ஆனா இந்த ஈர்ப்பு விசையே நம்மளுடைய பக்கத்துல இருக்கிற விண்மீன் திரளான ஆண்ட்ரோமெடாவோட மோத வைக்குது. ஆண்ட்ரோமெடா வினாடிக்கு சுமாரா 60 மைல் வேகத்துல நம்ம மில்கி வே கேலக்சியை நோக்கி நகருதுன்னு சமீபத்திய ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் சுமாரா 4 பில்லியன் வருஷத்துல 2.5 மில்லியன் ஒளி ஆண்டு தூரத்தை அது கடக்குது. இந்த 2 விண்மீன் திரள்களுடைய மோதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும். அதாவது இப்ப இருக்கிற நம்ம சூரியனுடைய வெப்ப அளவை விட அந்த நிகழ்வு நேரத்துல சூரியனுடைய வெப்ப அளவு அதிகரிச்சு நாம வாழற இந்த பூமிய வாழ தகுதியற்றதா மாத்திடும். பொதுவா விண்மீன் திரள்கள் அப்படிங்கிறது, அதாவது இந்த கேலக்சிஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் வெற்ற இடமா தான் இருக்கும். அதனால கிட்டத்தட்ட எந்த ஒரு நட்சத்திரங்களும் இல்லனா எந்த கிரகங்களும் மோதிக்கிறது இல்ல. இருந்தாலும் இந்த நிகழ்வுனால நம்மளுடைய விண்மீன் திரளான மில்கி வே கேலக்சி கண்டிப்பா இல்லாமலேயே போயிடும். இந்த 2 விண்மீன் திரள்களும் புவியீர்ப்பு விசைகளை தாக்கி மறுபடியும் அந்த ஈர்ப்பு விசை இந்த 2 விண்மீன் திரள்களையும் ஒன்னா இழுக்கிற வரைக்கும் பிரிஞ்சு போகுது. ஆண்ட்ரோமெடாவும் பால் வீதியும் ஒன்றிணையறதுனால இந்த ரெண்டுமே அதனுடைய அமைப்பான வட்ட அமைப்புல இருந்து மாறி ஒரு நீள்வட்ட விண்மீனை உருவாக்கும்னு அந்த புது விண்மீனுக்கு மில்கோமெட்டா அப்படின்னு பெயரிட்டு இருக்கிறதா சில வானியலாளர்கள் குறிப்பிடுறாங்க.
பிரபஞ்சத்தினுடைய அளவு, அதாவது இந்த பிரபஞ்சம் விரிவடையாம மாறாம இருந்தா விண்மீன் திரள்களின் பரஸ்பர ஈர்ப்பு விசை அடிப்படையில எல்லா விண்மீன் திரள்களையும் இது ஒன்னா இணைக்கும். ஆனா வானியலாளர் எட்வின் ஹப்பிள் 1929 ஆண்டுல கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளுடைய பிரபஞ்சம் விரிவடையுது. அது மட்டும் இல்லாம விண்மீன் திரள்கள் எல்லாமே சராசரியா வெகு தூரம் நகர்ந்து செல்லுதுன்னு நிரூபிச்சிருக்காரு. இந்த 20ஆம் நூற்றாண்டோட பெரிய கேள்வி என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கத்தை நிறுத்தறதுக்கு போதுமான நிறை இந்த பிரபஞ்சத்துல இருக்கா? அப்படி இந்த தொலைதூர விண்மீன் திரள்கள் எல்லாமே தொடர்ச்சியா விலகி போறத, அதுவும் மெதுவா விலகி போறத நிறுத்த முடியுமா அப்படிங்கறதுதான். ஆனா இன்னொரு அறிவியல் கண்டுபிடிப்பின் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கறது மெதுவா நடக்கல, வேகமா நடக்குது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. ஹப்புள் தொலைநோக்கியின் சிகப்பு மாற்றத்தை பயன்படுத்தினதன் மூலமா CMB, அதாவது காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி கதிர்வீச்சு, இத பாக்குறதன் மூலமாவும் பிக் பேங்குக்கு அப்புறமா பிரபஞ்சத்துல ஒரு பெரிய விரிவாக்கம் நடக்குதுன்னும் அதனால பல்வேறு பொருள்கள் உருவாக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. பிரபஞ்சத்துடைய விரிவாக்கம் குறையாம இருக்கிறதுக்கு இந்த டார்க் எனர்ஜி காரணமா இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. ஹப்பிளின் தொலைநோக்கி, அதாவது டெலிஸ்கோப், ஒரு சூப்பர் நோவா வெடிப்பை படம் பிடிக்கிறப்போ அந்த சூப்பர் நோவாவுடைய விரிவாக்கத்துக்கான வேகமும் நேரமும் மெதுவா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கத்துக்கான வேகம் மட்டும் வேகமா இருக்கு. வருஷங்கள் போக போக ஈர்ப்பு விசையால இந்த விரிவாக்கத்தினுடைய வேகம் குறையணும், ஆனா அது வேகமா தான் இருக்கு. அது எப்படி? அப்படி எந்த சக்தி செயல்படுது? இந்த ஆற்றல் ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுறதுனால இந்த விரிவாக்கத்துல அதிக வேகத்தை ஏற்படுத்துதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு இருண்ட ஆற்றல், அதாவது டார்க் எனர்ஜி அப்படின்னும் பேரும் வச்சிருக்காங்க. இது தவிர அந்த டார்க் எனர்ஜியை பத்தி எந்த ஒரு அதிகமான தகவல்களும் இல்லைன்னோ, இது ஒரு இருண்ட பொருளின், அதாவது டார்க் மேட்டருடைய விளைவா இருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய யூகத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா 2025 இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றல் பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்காக நாசா ரோமன் விண்வெளி தொலைநோக்கிய செலுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்த இருண்ட பொருளை பத்தின அற்புதமான விவரங்களை கொடுக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிக் ரிப். இந்த இருண்ட ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு வகையான அண்ட ஈர்ப்பு எதிர்ப்பு சக்தியா செயல்படுது. வெறுமையான இடம் ஒரு விரட்டும் சக்தியை உருவாக்குது. இது அனைத்து வகையான பொருள்களால செலுத்தப்படுற விசைக்கு எதிராக செயல்படுது. இந்த டார்க் எனர்ஜி தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தா நாம சூழ்நிலையை விடவும் ரொம்பவும் மோசமான விளைவு ஏற்படும். இப்ப இருக்கிற இந்த வேகமான விரிவாக்கம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற 100 பில்லியனுக்கும் மேல இருக்கிற எல்லா விண்மீன் திரள்களும் ஒரு நாள் மறைஞ்சே போயிடும். நம்ம கண்ணுக்கு புலப்படுற நட்சத்திரங்கள் எல்லாமே எரிஞ்சிருச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்மளுடைய விண்மீன் மட்டும் தனியா, குளிர்ச்சியா, இருட்டா, முக்கியமா ரொம்ப காலியா இருக்கும். இந்த பிரபஞ்சம் அழியறதுக்கான சாத்திய கூறுகள்ல இந்த நிகழ்வு தான் பிக் ரிப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பெரும் அண்ட குழைவு. நம்மளுடைய பேரண்டத்துடைய கடைசி விதியா இந்த பிக் கிரன்ச் பிரபஞ்சவியல் வல்லுநர்களால பார்க்கப்படுது. இது என்னன்னா, இப்படி விரிவடைஞ்சு போயிட்டு இருக்கிற நம்ம பிரபஞ்சம் கடைசியில ஒட்டுமொத்தமா சுருங்கி ஒரு கருந்துளையா மாறிடுங்கிறதுதான். ஹப்பிள் விதி பிரபஞ்சம் விரிவடையும் வேகத்தை குறிப்பிடுது. பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்களுக்கு இடையில ஈர்ப்பு விசை அப்பொருள்களுடைய செறிவு அப்புறம் அழுத்தத்தை பொறுத்து இருக்கு. இது இப்படி விரிவடைஞ்சிட்டே போச்சுன்னா ஒரு கட்டத்துல இந்த பிரபஞ்ச அடர்த்தி மாறுநிலை அடர்த்தி, அதாவது கிரிட்டிக்கல் டென்சிட்டியை விட அதிகமாகும். அப்போ அங்க இருக்கிற ஈர்ப்பு விசை பிரபஞ்சம் விரிவடையறத தடுத்து மறுபடியும் அதை சுருங்க செய்யும். சில பேருடைய கருத்துக்கள் படி நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் இப்படி சுருங்கி ஒரு பெரிய வெடிப்பை தொடங்கி அதுக்கப்புறம் விரிவடையும், அப்புறம் மறுபடியும் சுருங்கும். இப்படி பிரபஞ்சம் என்னைக்குமே மாறாமதான் இருக்கும். ஆனா பெரு வெடிப்பு மற்றும் இந்த பெரும் குழைவு மாதிரியான நிகழ்வுகளை மாறி மாறி அடையும்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாமே எதிர்காலத்துல தானே ஏற்பட போகுது அப்படின்னு நினைச்சு மட்டுமே ஆறுதல் அடைஞ்சுக்கோங்க. இந்த டார்க் எனர்ஜி பத்தின உண்மையான தன்மையை நாம புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய முடிவு ஒரு மர்மமாவே தான் இருக்கும். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 7, வேற்று கிரக வாழ்க்கைக்கான தேடல். வேற்று கிரகம், வேற்று கிரக வாசிகள், அந்நியர்கள், ஏலியன்ஸ், இந்த பேரெல்லாம் கேக்குறப்பவே நமக்கு ஒரு மாதிரியான உணர்வு உண்டாகுங்கிறத மறுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ நாம தமிழ்நாட்டுல இருக்கோம். இங்க இருந்து வட இந்தியாவுக்கு போறப்ப முகம் தெரியாத ஆட்களை பாக்குறப்ப அவங்களோட பழகுறப்ப ஒரு விதமான உணர்வுல நாம இருப்போம். இத நம்மள நிறைய பேரு எதிர்கொண்டிருப்பீங்க. சரி, இதுவே இந்தியாவை தாண்டி வெளிநாட்டுக்கு போனோம்னா அங்க இருக்கிறவங்களோட பார்வை, நம்ம கூட அவங்களோட அணுகுமுறை, அவங்களோட உடல் மொழி, பேச்சு வழக்கு, அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்னு இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் அந்நியமா தான் இருக்கும். அதுவே நவீன உலகத்தோட தொடர்புல இருந்து 100% தள்ளி இருக்கிற காட்டையே நாடா மாத்தி வாழற காட்டுவாசிகள் கிட்ட நீங்க இருக்கக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அப்பவும் நமக்கு அவங்களுடைய பாஷைகள் புரியாது, அவங்களோட எண்ண ஓட்டம் புரியாது. அவங்களுக்கும் அதே நிலைமைதான். இது நாம வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி அப்படின்னு பெயர் இருக்கிற ஒரு சூரிய குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துல, அதே சமயம் சரியான தொலைவுல சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு கோள்ல
நம்மளோட சம காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மனித கூட்டத்தோட நமக்கு இருக்க போற ஒரு தொடர்பு. இப்போ அப்படியே நம்ம பூமியில இருந்து இந்த அண்ட வெளியில இருக்கிற கோடிக்கணக்கான கோள்கள்ல இருக்கிற உயிரினங்கள் கூட நமக்கு தொடர்பு உண்டாகுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். என்ன ஆகும்? நம்மளோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்துல நாம வாழறதுக்கான சூழல் இருக்குதாங்கிறத தேடி ஏகப்பட்ட தேடல்களும் ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, இந்த வேற்று கிரக வாசிகளுக்கான வேற்று கிரக வாழ்க்கைக்கான தேடலானது இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலோட மிக முக்கிய மற்றும் தவிர்க்க முடியாத லட்சியம்னு கூட சொல்லலாம். வேற்று கிரக உயிரினங்களுக்கான நம்மளுடைய தேடலானது அறிவியலின் அடுத்த கட்ட வெற்றிக்காகவும் மனித குலத்தோட நீட்சிக்காகவும் பார்க்கப்படுது. உயிரினங்கள் மற்றும் படிம வட்டங்களோட எண்ணிக்கைய போல இதுவரைக்கும் ஆராயப்பட்ட கவனிக்கப்பட்ட வாழ்க்கையோட வெளிப்பாடுகள் எல்லாம் வேற்று கிரக உலகங்கள்ல வாழறதுக்கான அறிகுறிகளோட ஒப்பிட்டு பாக்குறதுக்கு உதவிகரமா இருக்கு. சில வேறுபட்ட ஆய்வறிக்கைகள் அயல் கிரக உயிரினங்கள் நம்ம பூமியில இருக்கிற வாழ்வியலுக்கு துணை போற வாழ்க்கைக்கான ஒரு சில அடிப்படையான பண்புகளை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு குறிப்பிடுது. அதாவது அதுக்கு திரவ நீர் ஒரு கரைப்பானா தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம கார்பனை அடிப்படையா கொண்ட ஒரு வேதியியலை சார்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுமானத்தின் அடிப்படையில அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சூழல்ல பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் நிலைமைகளினுடைய அடிப்படையில பல்வேறு வகையான நுண்ணுயிரிகளின் உயிர்வாழ் அடையாளங்கள், ரசாயன உயிரியல் அடையாளங்கள், உருவவியல் உயிரியல் அடையாளங்கள், அப்புறம் நிலப்பரப்பு மூலக்கூறு உயிர் அடையாளங்கள் பற்றிய ஆய்வுகள் வேற்று கிரக உயிரினத்துக்கான இருப்புக்கான நோக்கத்தோட மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா இது ஒரு கடந்த கால அல்லது நிகழ்கால வாழ்க்கையினோட அறிவியல் சான்றுகளை கொடுக்கற இல்லனா தெளிவுபடுத்துற சில தடயங்கள்னு கூட சொல்லலாம். இதுல ஒரு வேடிக்கையான நம்பக்கூடிய கூற்று என்னன்னா, நாம செஞ்சுட்டு இருக்கிற இந்த மாதிரியான விசாரணைகளையும் ஆராய்ச்சிகளையும் வேற்று கிரக உலகங்களும் செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலேயே நம்மளுடைய ஆராய்ச்சிய இன்னும் துரிதப்படுத்தவோ விரிவுபடுத்தவோ வேண்டிய அவசியம் அதிகமாகுது. அண்டார்டிக் பாறைகள் ஆராய்ச்சியோட ஒரு முக்கியமான அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அண்டார்டிகால உள்ள கிழக்கு அண்டார்டிகா பீடபூமி தான் நாம வாழற இந்த பூமியில ரொம்பவும் குளிரான இடம். கிட்டத்தட்ட -98 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு அறியப்படுது. இப்படி அதிக குளிர் அப்புறம் வறண்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் இங்க இருக்கிற சில வகையான பாறைகளுக்குள்ள சில நுண்ணுயிர் செயல்பாடுகளால உருவாக்கப்பட்டு அப்புறம் அண்டத்தோட சில இயக்கத்தின் காரணமா விட்டு செல்லப்பட்ட தடயங்களை பாதுகாப்பதா, அதாவது தாங்குவதாக சொல்லப்படுது. இது மாதிரியான தீவிர சுற்றுச்சூழல் நிலைமைகள்ல உயிர் இருப்புகளை அடையாளம் காண்பது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் சில வேற்று கிரக உலகங்கள்ல இருக்கிற உயிரியலுக்கான விசாரணைக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது மூர்ச்சீசன் விண்கல். இப்போ ஒரு வானியல் கண்ணோட்டத்துல வேற்று கிரக உயிர் கோலங்களோட குணாதிசயங்கள் அதனோட நிற மாலையில இருக்கிற உறிஞ்சுதல் அம்சங்கள் மூலமா அறிய முயற்சிக்கப்படுது. அப்புறம் டிஜிட்டல் படங்கள்ல கைப்பற்றப்பட்ட அடுக்கு கட்டமைப்புகளோட போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ் பகுப்பாய்வு, அப்புறம் 2ஆம் நிலை அயன் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி போன்ற கருவிகள் உயிரி அடையாளங்களின் ஆய்வுல திறம்பட பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. விண்வெளி மண்டலத்துல ரசாயன சமநிலை இல்லாம இருக்கும் தன்மையானது வேற்று கிரக உயிர் கோளங்களை கண்டறிவதற்கு கிடைத்த ஒரு சாத்தியமான முறையாவும் கூட கருதப்படுது. உதாரணத்துக்கு 1969ஆவது ஆண்டு ஆஸ்திரேலியால இருக்க மூர்ச்சீசன் அப்படிங்கிற இடத்துல விழுந்த விண்கல்லுல இருக்கிற அமினோ அமிலங்களை ஆராய்ச்சி பண்றது அதனோட வானியல் முக்கியத்துவத்தின் அடிப்படையில முக்கிய கவனம் வாய்ந்ததா கருதப்படுது. இந்த விண்கல்லுக்கு மூர்ச்சீசன் விண்கல் அப்படின்னும் பெயரிடப்பட்டிருக்கு. ஒளியோட முக்கியத்துவங்கள். பொதுவா நாம வாழற கோளோட வெளி அடுக்குல இருக்கிற வளிமண்டலத்திலிருந்து வெளிப்படுற ஒளி ஒரு வானவில் நிற மாலையா பிரிஞ்சு எல்லா திசைகளை நோக்கியும் பாயும். அதே மாதிரிதான் வேற்று கிரகங்களோட வளிமண்டலத்திலிருந்து வெளிப்படுற ஒளி ஒரு வானவில் நிற மாலையா பிரிஞ்சு எல்லா திசைகளை நோக்கியும் பயணப்படுது. இத நாம ஒரு பார்கோடு போல இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். டிரான்சிட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லப்படுற இந்த முறை மூலமா இந்த வேற்று உலகங்களின் வானத்துல இருக்கிற வாயுக்கள் மற்றும் ரசாயனங்களின் பதிவுகளை படிக்கிறதன் மூலமா உயிர்களோட இணைக்கப்பட்ட ஆதாரங்களை நாம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. விஞ்ஞானிகள் பூமிக்கு அப்பால் இருக்கிற வாழ்க்கைய தேட முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது இந்த வேற்று கிரக தேடல்களோட உச்சபட்சம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சாமானியனா பார்த்தோம்னா, ஒருவேளை பூமியை தவிர வேற கோள்கள்ல மனிதன் வாழ தேவையான சாத்தியக்கூறுகள் மற்றும் நிகழ்தகவுகள் இருக்குதுன்ற பட்சத்துல அந்த பிளானட்ல மனித குலத்தோட குடியேற்றம் வெற்றிகரமா நடக்கும். அப்புறம் வணிக பார்வையில யோசிச்சோம்னா, வேற்று கிரகத்துல இருக்கிற அங்கிருந்து கிடைக்கிற தனிம கனிம வளங்களை அங்கேயும் இங்கேயும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு இருக்கும். சரி, இதெல்லாம் நடக்க தேவை முதல்ல பூமியை தாண்டி இருக்கிற ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி ஒரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகளை விஞ்ஞானிகள் பின்பற்றுறாங்க. அதுல சில முக்கியமான வழிகளை பார்க்கலாம். ரேடியல் திசை வேகம், அதாவது ரேடியல் வெலாசிட்டி. புறக்கோள்களை கண்டறிவதற்கான ரேடியல் வேக முறையானது ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகத்தால சுத்தும் போது அது முற்றிலும் நிலையா இருக்காது அப்படிங்கிற உண்மைய சார்ந்திருக்கு.
அதாவது நட்சத்திரம் ஈர்ப்பு இழுவைக்கு பதிலளிக்கிற வகையில ஒரு சிறிய வட்டம் இல்லனா நீள் வட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா நகருதுன்னு அறியப்படுது. இந்த முறை மூலமா கிட்டத்தட்ட 1063 கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. டிரான்சிட் முறை எக்ஸோ பிளானட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்பவும் பிரபலமான முறைகள் டிரான்சிட் முறை அப்புறம் வபுல்னு சொல்லப்படுற தள்ளாட்ட முறைதான். இது ஆர வேகம் அப்படின்னு அறியப்படுது. ஒரு கிரகம் இந்த உலகங்களை அதனோட ஹோஸ்ட் நட்சத்திரத்தின் பக்கத்தை கடக்கும் போது, அதாவது அது ஒரு சுற்றுப்பாதைய முடிக்கும் போது நட்சத்திரத்தின் சில ஒளிகளை தடுக்குது. இந்த ஒரு கிரகம் அதோட ஹோஸ்ட் நட்சத்திரத்துக்கு முன்னால கடப்பதையும் அப்புறம் கடந்து போறதையும் அதனோட தொடர்புடைய ஒளி வளைவுகள் அப்படின்னு இது எல்லாத்தையும் வானியலாளர்கள் ஆராய்ச்சி பண்றதுக்கு உதவி பண்ணுது. இந்த முறை மூலமா கிட்டத்தட்ட 4115 கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம நேரடி இமேஜிங் அப்புறம் மைக்ரோ லென்சிங் மூலமாவும் 250க்கும் மேற்பட்ட எக்ஸோ பிளானட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 8 மனித குலத்தின் எதிர்காலம். பொதுவா பார்த்தோம்னா மனிதனுடைய வளர்ச்சி ஆரம்ப காலத்துல இருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. அது அவனுடைய உடல் அமைப்புல இருந்து மூளை வளர்ச்சி வரைக்குமே பல எண்ணற்ற முன்னேற்றங்களை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு சான்று நீங்க, நான், அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லா மனிதர்களுமே தான். இந்த பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்ட மனிதன் இன்னைக்கு கணினி முன்னாடி உட்கார்ந்து இந்த பிரபஞ்சத்தையே அளவிடுறான்னா அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிப்பு அடையாம இருக்க முடியாது இல்லையா? மனிதனுடைய வளர்ச்சியும் சிந்திக்கிற விதமும் மேலும் மேலும் நம்மள பிரமிப்புக்குள்ளாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கல்லுல இருந்து நெருப்ப கண்டுபிடிச்ச நம்ம மனித இனம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு எட்டாத புலப்பட முடியாத இடமான விண்வெளியில இறங்கி ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய வளர்ச்சி முன்னேறிக்கிட்டே தான் இருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நாம பெருமைப்படக்கூடிய இந்த மனித இனம் எதிர்காலத்துல இன்னும் என்னென்ன பல வியக்கத்தக்க சாதனைகளையும் சாத்தியங்களையும் புரிய போகுதுங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மனிதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அது நிச்சயமா எண்ணற்ற தொழில்நுட்பம் நிறைஞ்சதாதான் இருக்கும். அறிவியல் வளர்ச்சி மிகுந்த உலகமாகவும் அதே சமயம் குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான வேலையை முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் மூளை மட்டுமே பிரதானமாகவும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரியான கட்டமைப்பையும் கொண்ட மனித இனமாதான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல மனித குலத்தோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில்னு பார்த்தோம்னா அது ஒரு முடிவிலின்னு தான் சொல்ல முடியும். முடிவிலின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா எண்ணற்ற பதில்களும் கணிப்புகளும் நிகழ்வுகளும் அப்புறம் சாத்திய கூறுகளும் உலா வரும். அந்த எதிர்காலம் சூரிய குடும்பத்துக்கு அப்பால் பயணம் செய்யற மாதிரியான ஒரு சாகசமான எதிர்காலமா இருக்கும்னே சொல்லலாம். இது முக்கியமா மத்த கிரகத்துல இருக்கிற அரிதா கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கரிம மற்றும் கனிமத்துக்கான தேடலாவும் இருக்கலாம். இந்த பூமிக்கு அப்பால் மனித குலத்துக்கு எதிர்காலம் இருக்குதாங்கிற கேள்விகளுக்கு இந்த மாதிரியான பதில்களும் வியப்புகளும் சில விஞ்ஞானிகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. பூமிங்கிறது மில்லியன் கணக்கான உயிரினங்களோட ஒரு தாயகம்னே சொல்லலாம். மில்லியன் கணக்கான உயிரினங்கள்ல மனிதர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் எப்பவுமே உயர்ந்த இனமா தான் இருக்கு. நாங்க மனிதர்கள், நாங்க உயர்ந்த இனம் அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடிய நாம ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறுக்கவே முடியாது. அது என்னன்னா இந்த சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கும் மாசுபடுத்துறதுக்கும் மனிதர்களாகிய நாம மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிற உண்மையையும் நாம மறுக்க முடியாது இல்லையா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அதிவேக நெடுஞ்சாலைக்கான பாதைய உருவாக்குறதுக்காக நாம மிகப்பெரிய காடுகளை வெட்டி சுற்றுச்சூழலின் சீரழிவை உண்டாக்குறோம். இது இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது மனித குலத்துக்கு தேவைப்படுற ஒரு வசதியாவும் அத்தியாவசிய தேவையாவும் இருக்கிறதுனால இந்த காடு அழிப்ப நாம தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு. இருந்தாலும் அது நம்மள நேரடியா பாதிக்காதுங்கிறதுனால இதெல்லாம் நாம கவனிக்காம இருக்கோம். பொதுவா உலகளாவிய காலநிலை அறிக்கைப்படி ஒவ்வொரு வருஷமும் நாம வாழற இந்த உலகத்தோட சராசரி வெப்பநிலை உயர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. இது சுற்றுச்சூழல்லையும் நம்மளுடைய எதிர்காலத்திலையும் சில பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. நாம கூட ஒவ்வொரு வருஷத்துலயும் உயர்ந்துகிட்டே வர்ற வெப்பத்தை உணர்ந்துட்டு தான் இருக்கும். வெப்பம் உயர்றதுனால ஒரு மிகப்பெரிய அழிவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா வெப்பநிலை உயர்றதுனால உறை பனி உருக ஆரம்பிக்குது. இப்படி சராசரி வெப்பநிலை படுவேகத்துல உயர்ந்துகிட்டே போறதுனால பனி உருகி கடல் மட்டமும் உயர்ந்துகிட்டே போகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கடல் மட்டம் உயர்வு இந்த உலகத்துல இருக்கிற பல புதிய நகரங்களை வெள்ளத்துல மூழ்கடிக்க கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்லப்படுது. பருவநிலை மாற்றம் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பும் நாம் எதிர்கொள்ளும் சவால்களும். இப்படி இந்த சுற்றுச்சூழல் சீரழிவுக்கான சாத்தியமான மற்றும் முக்கிய காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா அது அதிகரிச்சுட்டு வர்ற மக்கள் தொகைன்னே சொல்லலாம். 1800ல உலக மக்கள் தொகை 1 பில்லியனா இருந்துச்சு. அதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அச்சுறுத்தலும் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற உலக மக்கள் தொகை கிட்டத்தட்ட 8.1 பில்லியன். இந்த அதிக மக்கள் தொகை சுற்றுச்சூழலை பல வழிகள்ல பாதிக்குது. அதுல முக்கியமான ஒன்னா நாம பாக்குறது புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றம். அதிக மக்கள் தொகையால இந்த சுற்றுச்சூழல்ல ஏற்படுற ஒரு முக்கியமான இல்லனா எதிர்மறையான தாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அது புவி வெப்பமடைதல். எல்லாருமே இத பத்தி கேள்விப்பட்டிருப்போம்.
உலகத்துல இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் மாறி வர்ற இந்த உலகளாவிய வானிலை சுழற்சி மற்றும் சராசரி உலக வெப்பநிலையில தொடர்ந்து அதிகரிப்பு மாதிரியான நிகழ்வுகளால கவலை அடைஞ்சுகிட்டே இருக்காங்க. இந்த புவி வெப்பமடைதல் மற்றும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகள் பல்வேறு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதுல பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தப்படி கையொப்பமிட்ட நாடுகள் எல்லாமே தங்களுடைய கார்பன் உமிழ்வை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற எதிர்காலத்திற்கான சாத்தியக்கூறுகள். AI அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் இப்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா இளைய தலைமுறையோட விருப்பப்பட்ட பாடமா எதிர்கால கனவா இந்த AI இருக்குன்னே சொல்லலாம். AI இல்லாத துறையே இல்லைன்னு கூட சொல்லலாம். எங்க பார்த்தாலும் AI, எல்லாத்துலயும் AI. இந்த AI தொழில்நுட்பம் விண்வெளி துறையிலையும் ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணிருக்கு. அதுல முக்கியமான ஒன்னா நாம பாக்குறது இன்னைக்கு நிலவுல தரையிறங்கின சந்திராயன்-3 விண்கலம். இது வெற்றி அடைஞ்சதுக்கு AI தொழில்நுட்பம் ஒரு முக்கியமான காரணமாவே இருக்கு. இந்த AI தொழில்நுட்பம்ங்கிறது இயக்கப்படும் விண்கலத்தின் சாத்திய கூறுகளை ஆய்வு செய்யறது மட்டும் இல்லாம விண்வெளிக்கு அனுப்பப்படுற விண்கலங்கள் தானாவே இயங்குற முறையில பிரபஞ்சத்தை ஆராயறதுக்காக உருவாக்கப்பட்டு வருது. இதனால முன்னாடி இருந்ததை விட மனிதர்கள் இன்னும் அதிகமாகவும் சுலபமாகவும் விண்வெளிக்கு போயிட்டு வர முடியும். கிரகங்கள் மற்றும் நிலவுகளை ஆய்வு செய்யறதுல ஆரம்பிச்சு தொலைதூர விண்மீன் திரள்களை, அதாவது கேலக்சிய படமாக்குறது வரைக்கும் இதனுடைய விண்வெளி ஆய்வுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போகுது. இன்னும் சொல்லணும்னா இந்த AI இயங்கும் விண்கலம் விண்வெளியோடைய சுற்றுச்சூழலை ஆய்வு செய்யறதுக்கும் வளிமண்டலம், வெப்பநிலை மற்றும் தொலைதூர கிரகங்களின் கதிர்வீச்சு அளவுகளை பத்தின தகவல்களை வழங்குறதுக்கும் பயன்படுத்தப்படலாம். AI உந்துதல் விண்கலம் தன்னியக்கமாக கண்டறிந்து ஆபத்துகளை தவிர்க்கும். விண்வெளி ஆய்வுக்கு இது ஒரு அற்புதமான நேரம்னே பார்க்கப்படுது. AI இயங்கும் விண்கலத்தின் சாத்தியங்கள் இன்னும் பல புதிய வாய்ப்புகளோட ஒரு புதிய உலகத்தை உருவாக்குங்கிறது உறுதினே சொல்லலாம். பூமிக்கும் விண்கலத்துக்கும் இடையிலான தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்துறதுக்கும் விண்கலன்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறதுக்கும் அதுல ஏற்படக்கூடிய சாத்தியமான சிக்கல்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த AI தொழில்நுட்பம் உதவிகரமா இருக்கு. இது தகவல் தொடர்பு செயல்திறனை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. AI மூலமா இயக்கப்படும் விண்கலங்கள் சில பணிகளை தன்னியக்கமாக செய்ய திட்டமிடப்பட்டு மனிதர்களின் மேற்பார்வையுடைய தேவையை குறைச்சு அங்க இருக்கிற வளங்களை ரொம்பவே திறமையா பயன்படுத்த அனுமதிக்குது. இந்த AI மிஷன் திட்டங்களை மேம்படுத்த பயன்படுத்தலாம். AI தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றதுனால இந்த கிரகங்களுக்கு இடையிலான ஆய்வுல இந்த AI ஒரு முக்கியமான பகுதியா முன்னேறும்னே சொல்லலாம். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோட் 9, பிரபஞ்சத்தின் தத்துவ அர்த்தம். இந்த பிரபஞ்சம்ங்கிறத இருப்பின் முழுமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இருக்கிற எல்லாமே, இருந்த அனைத்துமே, இல்லனா இருக்கும் அனைத்துமேன்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறத நம்மளால நிச்சயமா உணர முடியும். நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும்னா எந்த மாதிரியான கேள்விகளை கேட்போம்? அதுல சில சுவாரஸ்யமான கேள்விகளை இங்க நாம பார்க்கலாம். பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இப்படி எண்ணிலடங்கா கிரகங்களும் நட்சத்திரங்களும் கோள்களும் அடங்கி இருக்கு. எண்ணற்ற கிரகங்கள் இருந்தாலும் நான் ஏன் இந்த பூமியில இருக்கேன்? ஒருவேளை வேற்று கிரக வாசிகள் இருந்தா நாம ஏன் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியல? இல்லனா வேற்று கிரக உயிரினங்கள் ஏற்கனவே மனிதர்கள் ஆகிய நம்மள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிருக்குமோ? ஆனா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய தொழில்நுட்பம் இன்னும் முன்னேறலையா? இப்படி சில சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தத்துவ கேள்விகள் நிச்சயமா நம்மளுடைய மனச ஆழமா சிந்திக்க வைக்கும். இந்த மாதிரியான கேள்விகள் முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தை பத்தினது. நிச்சயமா இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம தலைய சுத்த வைக்கிற மாதிரியான கேள்விகள் தான். ஆனா அதுக்கு யார்கிட்டயும் பதிலே இல்ல. சில கேள்விகள் ஆராய்ச்சியால ஆதரிக்கப்பட்டு அதுக்கான பதில்களையும் தேட முயற்சி பண்றாங்க. மத்த கேள்விகள் எல்லாம் ரொம்பவே சிக்கலாகவும், இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான கேள்விகள் ஆய்வுக்கு கூட உட்படுத்த முடியாதவை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா எதிர்காலத்துல இந்த மாதிரியான சிக்கலான கேள்விகளுக்கும் ஒரு நாள் விஞ்ஞானிகள் முழுமையான உத்தரவாதத்தோட பதில் சொல்ல முடியும்னு நம்புறாங்க. சொல்ல போனா இப்போதான் இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படிங்கறத பத்தின புரிதலை மனித குலம் அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்படி கேள்வி கேட்டதோட விளைவா நம்ம மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சி கட்டுக்கடங்காம வளர்ந்து முன்னேறி இருக்குன்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? அதுவும் இப்படி பறந்து விரிஞ்ச பிரபஞ்சமா உருவாச்சுங்கிற மாதிரியான நம்மளுடைய உணர்வு பூர்வமான கேள்விகளே தான் இந்த பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பை பத்தின உயர்மட்ட புரிதலுக்கு நம்மள நகர்த்தவும் உதவுது. இந்த கேள்விகள் எல்லாமே ஆதிகால மனிதன் பார்த்த ஒவ்வொரு இயற்கை நிகழ்வுகளுடைய மாற்றத்துல இருந்துதான் உருவாச்சுன்னே சொல்லலாம். இப்படி மனித குலம் படிப்படியா முன்னேறி இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பிரபஞ்சம் தான் எல்லாமே அப்படிங்கிற பதில அறிவுபூர்வமா அடைய முடிஞ்சது. இந்த பிரபஞ்சம் நமக்கு வாழ்க்கை முறைய கத்து கொடுக்கற, நமக்குள்ள ஒன்றி போன ஒண்ணு அப்படிங்கிற புரிதலோட இப்பவும் எண்ணிலடங்கா கேள்விகளோடவும் அந்த கேள்விகளுக்கு விடை காணும் முனைவோடும் இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து தன்னையும் தன்னுடைய அறிவையும் வளர்த்துக்கிறது இனிமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நம் சொந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடிப்பதன் முக்கியத்துவம்.
நாம வாழற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமா? இந்த மாதிரியான கேள்விகளை சிந்திக்காம நம்ம வாழ்க்கைய வாழ முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகளை பத்தி யோசிக்காம நாம வாழறப்போ இந்த வாழ்க்கையோட சாராம்சத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த உலகத்துல மனித குலம் மட்டுமே தங்களுடைய சொந்த இருப்ப கேள்விக்குள்ளாக்க முடியும். ஒரு தனி நபர் தன்னுடைய வாழ்க்கையில தேடுற ஒரு மிகப்பெரிய தேடல் நிச்சயமா அவருடைய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கண்டுபிடிக்கிறதாக தான் இருக்கும். இந்த மனித வாழ்க்கையுடைய அர்த்தம் பத்தின கேள்விகள் இப்ப இல்லங்க, ஆரம்பத்துல இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அர்த்தங்கள் மற்றும் நோக்கங்கள் மட்டுமே அவனுடைய வாழ்க்கைய பயனுள்ளதா மாத்தும். அது மட்டும் இல்லாம இந்த அர்த்தங்கள் மூலமா தான் நாம இருக்கிறத மத்தவங்களுக்கு உணர்த்துறோம். வாழ்க்கையில அர்த்தம் அப்படிங்கறது வெறும் கோட்பாடுன்னோ அது ஒரு தத்துவ கட்டமைப்புன்னோ எடுத்துக்க கூடாது. அந்த அர்த்தங்கள் மனிதனுடைய ஆரோக்கியம் மற்றும் நல்ல வாழ்க்கை முறை மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அர்த்தம், குறிக்கோள், முக்கியமா மதிப்புகள் இல்லாம இந்த உலகத்துல வாழறது உங்க வாழ்க்கைய நிச்சயமா கஷ்டமான ஒன்னாகவும் துயரமான ஒன்னாகவும் மாத்திடும். உங்க வாழ்க்கைய நீங்க அர்த்தமுள்ளதா மாற்றுறதன் மூலமா ஒரு வரையறைய நீங்க உருவாக்கலாம். இந்த வாழ்க்கையின் அர்த்தம் மனிதனுக்கு மனிதன், நாளுக்கு நாள் மற்றும் மணி நேரத்துக்கு மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது. ஏன்னா பொதுவா வாழ்க்கையில அர்த்தம் அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட தருணத்துல ஒரு நபருடைய வாழ்க்கையின் குறிப்பிட்ட அர்த்தமாவே பார்க்கப்படுது. இந்த வாழ்க்கை அர்த்தங்கள் ஒரு மனிதனை எப்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது, அது மட்டும் இல்லாம அவரை எப்படி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுதுங்கறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அர்த்தத்தை தேடுறதே அவருடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய முதல் செயலா இருக்கணும். இதன் மூலமா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கும். இரண்டாவது, இந்த அர்த்தங்கள் நம்மளுடைய செயல்களுக்கான மதிப்புகளை வழங்குது. மூணாவது, இது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் மீதான கட்டுப்பாட்டை நமக்கு கொடுக்குது. கடைசியா நாம வாழற இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு சுய மதிப்பையும் கொடுக்குது. நம்ம வாழ்க்கைய, நமக்கு பிடிச்ச இந்த வாழ்க்கைய மதிப்பு மிக்கதா மாத்துறதுக்காக நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்ன தேடி நாம போய்கிட்டு தான் இருக்கணும். அதாவது வாழ்க்கைய தேடி நானும் போறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்ன கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உங்க வாழ்க்கையோடைய அர்த்தங்களை கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கைய பயனுள்ளதா மாத்திக்கிறது ரொம்பவே முக்கியம்னே சொல்லலாம். இதன் தொடர்ச்சியான இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த எபிசோட்லயும் மிஸ் பண்ணாம கேளுங்க. எபிசோடு 10, பிரபஞ்சத்தின் இறுதி விதி. எண்ணிக்கையில் அடங்கா நட்சத்திரங்களையும் விண்மீன் மண்டலங்களையும் மற்றும் விண்மீன் திரள்களையும் கொண்ட பரந்து விரிந்த எல்லையற்ற நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் முடிவுக்கு வருதா? கிட்டத்தட்ட 200 பில்லியன் கேலக்சிஸ் நாம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறத கணக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இப்படி விரிவடைஞ்சு ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சமா உருவாகிறதுக்கு பில்லியன் கணக்கான வருஷங்கள் ஆயிருக்கு. எதிர்காலத்துல இந்த பிரபஞ்சம் இப்படியே நிலையாவா இருக்கும்? இல்லனா எல்லாத்துக்குமே முடிவு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிற மாதிரி இதுக்கும் முடிவு இருக்குமா? இதுதான் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதிக எண்ணிக்கையிலான தடயங்களை ஒன்னா இணைக்கிறதன் மூலமா நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய எதிர்காலம் மற்றும் அதனுடைய இறுதி விதி என்னவா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டவியல் வல்லுநர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 1,1050 ஆண்டுகள்ல இந்த நட்சத்திர உருவாக்கம் எல்லாமே நின்னுடும் அப்படின்னும், கருந்துளைகள் இறுதியில ஒண்ணுமே இல்லாம ஆவியாகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அடிவானத்துல ஒரு பிக் கிரிப் கூட இருக்கலான்னு அனுமானிக்கிறாங்க. சுமாரா 1,1050 ஆண்டுகள்ல இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அனுமானிச்சிருந்தாலும் நடக்க போற பல வினோதமான நிகழ்வுகளை, விஷயங்களை நாம பார்க்க தொடங்கலான்னு எச்சரிக்கிறாங்க. இந்த நவீன பிரபஞ்சவியல்ல ரொம்பவும் அழுத்தமான ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்துடைய வீழ்ச்சி விகிதத்தை அளவிடுறதுதான்னு சொல்லப்படுது. விஞ்ஞானிகளுடைய 2 குழுக்கள் இந்த பிரபஞ்சத்துல ஒரு எதிர்நிலை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவாக்கம் குறைவான வேகத்துல இல்லங்கிறதையும், இந்த விரிவாக்கம் வேகமா நடந்துட்டு இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த எதிர்நிலையால தான் ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதனுடைய ஆழமான தாக்கங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சவாலானதாவே இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. பிரபஞ்சத்தை வேகமா விரிவடைய செய்யக்கூடிய ஒரு எதிர்மறை அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த பொருள் பிரபஞ்சத்தை ஊடுருவி செல்லக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஒரு பொருளா இருக்கும்னு, அதுக்கு டார்க் எனர்ஜி அப்படின்னு விஞ்ஞானிகள் பெயரிட்டிருக்காங்க. ஆய்வாளர்கள் காமா கணக்கெடுப்பை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சம் மெதுமெதுவா இறந்துட்டு வர்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே மறைஞ்சு போயிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. இவங்களுடைய ஆராய்ச்சியில இன்னும் சில அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவல்களும் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா உடனடி எதிர்காலத்தை உறுதியா கணிக்க முடியும்னு நம்புறாங்க. அது என்னன்னா 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா சூரியன் அதனுடைய சிவப்பு ராட்சத கட்டத்துல நுழையும் அப்படின்னும், இன்னும் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் அது பூமியை உட்கொள்ளும் அப்படின்னும் அவங்களுடைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் பல கோடி வருஷங்கள் ஆகலாம். இந்த இருண்ட ஆற்றலுடைய வலிமை காலப்போக்குல எப்படி மாறுபடுங்கிறது புரியாத ஒன்னாவே இருக்கிறதா ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இருண்ட ஆற்றலினுடைய இந்த விரட்டும் சக்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வலுவாகவும் வேகமாகவும் இருக்குதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்துல ஒரு பெரிய விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு உறுதியா சொல்றாங்க இந்த ஆய்வாளர்கள் எல்லாரும். இருண்ட ஆற்றலினுடைய இந்த விரட்டும் விசை பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விசைய கடக்க முடிஞ்சா நிச்சயமா அங்க பிக் கிரிப் ஏற்படும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த ஈர்ப்பு விசையால
ஒன்னுக்கொன்னு பிணைக்கப்பட்ட சூப்பர் கிளஸ்டர், நம்மளுடைய விண்மீன் திரளான பால்வீதி விண்மீன், அப்புறம் நம்மளுடைய சூரிய குடும்பம், இது எல்லாமே துண்டிக்கப்பட்டு அழிஞ்சு போகக்கூடிய நிலைமை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இப்படி எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த பிரபஞ்சம் வெற்றிடமா மட்டுமே இருக்கும்னு சொல்லப்படுது. இப்படி இந்த இருண்ட ஆற்றல் இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக பல சோதனைகள் நடத்தப்பட்டு பிரபஞ்சத்துல ஒரு முடுக்கம் நிகழறத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கான காரணம் டார்க் எனர்ஜி தான் உறுதியான ஆதாரங்களையும் வழங்கியிருக்காங்க. இந்த இருண்ட ஆற்றல் ஆபத்தானதா அப்படின்னா நிச்சயமா ஆமானதாங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியாத இந்த இருண்ட ஆற்றல் விண்மீன்களுடைய சூப்பர் கிளஸ்டர்களின் வளர்ச்சியை தாமதப்படுத்தும்னு நிரூபிச்சிருக்காங்க. பிரபஞ்சத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிரபஞ்சத்துடைய வெப்ப மரணம் பிக் ஃப்ரீஸ் அல்லது பிக் சில் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பிரபஞ்சத்துடைய தொடர்ச்சியான விரிவாக்கத்தோட விளைவா முழுமையான பூஜ்ஜிய வெப்பநிலைய அடையுது. பிரபஞ்சத்தின் வெப்ப மரணம். பிரபஞ்சம் விரிவடைஞ்சுகிட்டே போச்சுன்னா இப்போல இருந்து சுமாரா 100 மில்லியன் ஆண்டுகள் வச்சுப்போம். நாம இங்க இருந்து நம்மளுடைய பிரபஞ்சத்துல இருக்கிற விண்மீன் திரள்களை இனி கண்காணிக்க முடியாதுன்னும், நட்சத்திரங்களுடைய உருவாக்கம் சுமாரா 1-100 ட்ரில்லியன் ஆண்டுகள்ல நின்னுடும் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. ஏன்னா நட்சத்திரங்களுடைய உருவாக்கத்துக்கு தேவையான எரிவாயு விநியோகம் தீந்து போயிடும். அப்படியே சில நட்சத்திரங்கள் மிஞ்சி இருந்தாலும் சுமாரா 120 ட்ரில்லியன் ஆண்டுகள்ல பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா எரிபொருளும் தீந்து போயிடும். அந்த இடத்துல நட்சத்திர எச்சங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும். இதுக்கு இப்போ இருக்கிற கருந்துளைகள், நியூட்ரான் நட்சத்திரங்கள் எடுத்துக்காட்டுகளா சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா 1020 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பொருள்கள்ல பெரும்பாலானவை இந்த விண்மீன் திரள்களின் இயக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய கருந்துளைகளால விழுங்கப்படும்னு நம்புறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பரு பொருள்கள் எவ்வளவு வேகமா சிதையுது அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. பொதுவா நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்களுடன் அணுக்களை உருவாக்குற புரோட்டான்கள் நீண்ட நேரம் காத்திருந்தா அது தானாவே துணை அணு துகள்களா சிதைஞ்சு போயிடும்னு கருதப்படுது. எல்லா சாதாரணமான விஷயங்களும் மறைஞ்சு போகக்கூடிய காலம் அப்படிங்கறது 1040 வருஷங்கள்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இதை தாண்டி கருந்துளைகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஒரு 10,100 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆவியாகிடும்னு நம்பப்படுது. இந்த கட்டத்துல பிரபஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு வெற்றிடமாவே இருக்கும். எலக்ட்ரான்கள் மற்றும் ஒளி துகள்கள், அதாவது போட்டான்கள் மாதிரியான எஞ்சியிருக்கும் துகள்கள் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் காரணமா விலகி போயிட்டே இருக்கும். இது பிரபஞ்சத்தினுடைய உண்மையான மரணம் அப்படின்னும், இதுதான் வெப்ப மரணம் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி பிரபஞ்சம் அழிஞ்சு ஒரு புள்ளியில குவிஞ்சு மறுபடியும் ஒரு புதிய பெருவெடிப்பு ஏற்படும்னா அது 1,10,10,1056 ஆண்டுகள்ல வரலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடைசியா ஒரு வட்டத்துக்கு எப்படி ஆரம்பமும் முடிவும் கண்டுபிடிக்கப்படுறது சுலபம் இல்லையோ, அதே மாதிரி பல மாயங்கள் மர்மங்கள் நிறைஞ்ச இந்த பரந்து விரிஞ்ச எல்லையற்ற பிரபஞ்சத்துக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. இந்த பிரபஞ்சம் நம்மளோட கற்பனையை விட மிக மிக பெரியது. இதோட இந்த ஆடியோ சீரிஸ் முடிவடைது. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது யூனிவர்ஸ், எ கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஃப்ரம் பிக் பேங் டு நவ். வாசிச்சு முடிச்சது நான் உங்க மீனா கணேசன். இந்த ஆடியோ சீரிஸை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. சீக்கிரமாவே அடுத்த ஒரு சூப்பரான டைட்டில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.